வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் அடி போற்றி. உலக சமுதாய சேவா சங்கமும் திருப்பூர் மண்டலமும் இணைந்து நடத்தும் இந்த இணைய வழிதள சேவையில் தன் பங்கை ஆற்றிக் கொண்டிருக்கும் திருப்பூர் மண்டல தலைவர் பேராசிரியர் அருள்நிதி இறை மதன்குமார் ஐயா அவர்களுக்கும், ஜூம் கோஆர்டினேட்டரும் மற்றும் இன்று தவத்தை நல்ல முறையில் நடத்தி கொடுத்த பேராசிரியர் அருள்நிதி சசிகலா அம்மா அவர்களுக்கும் உலகநல வேள்வி, இறை வணக்கம், குரு வணக்கம் பாடி நல்ல முறையில் நம்மளை எல்லாம் அந்த இனிய குரலில் ஆழ்த்திய அருள்நிதி ராதிகா சதீஷ்குமார் அம்மா அவர்களுக்கும், திருப்பூர் மண்டலத்தில் உள்ள அனைத்து அறக்கட்டளைகளின் தலைவர்கள், அறங்காவலர்கள், செயலாளர்கள், பொறுப்பாசிரியர்கள், பேராசிரியர்கள், அருள் நிதியர்கள், மன்ற அன்பர்கள் மற்றும் இந்த இணையத்தில் இணைந்துள்ள அனைத்து அன்பர்களையும் வணங்கி, இந்த நல்ல நாளில் இதில் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த நல்ல நாளுங்கும் போது இன்னைக்கு தான் சனி பயிற்சி ஆயிருக்கிறாரு. எப்பவுமே பஞ்சபூதங்களை தன் வசம் வைத்து அதன் சொல்படி அவர்கள் சொல்படி ஆட்டி வைக்கின்ற அந்த பஞ்சபூதங்களையும் நவகிரகங்களையும் ஆட்சி செய்கின்ற சக்தி படைத்தவர்கள் சித்தர்கள். நான் முதல்ல இந்த சித்தர்களை பற்றி இந்த ஜூம்ல நான் அந்த திருப்பூர் மண்டலத்துல பேச ஆரம்பிக்கும் போது, அது சித்தர்களையும் அவர்களுடைய பெருமைகளை பற்றி பேச ஆரம்பிக்கும் போது, அன்றும் நல்ல நாள், ஆஸ்பிசியஸ் டே. அது என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய கார்த்திகை. இன்னைக்கு அந்த இதெல்லாம் முடிச்சு அந்த ஜீவ சமாதிகளினுடைய பெருமையிலெல்லாம் ஒரு சரித்திர நிகழ்வெல்லாம் குறித்து கொடுத்து அதெல்லாம் கம்ப்ளீட்டா முடிச்ச பின்னாடி, இன்னைக்கு அதில் சொல்லப்படுகிற அந்த ஜீவ சமாதிகளில் என்னென்ன மந்திரங்களை நாம் உச்சரித்தால் என்னென்ன நன்மைகளை அடையலாம் என்ற ஒரு காரணத்திற்காக சில முக்கியமான சக்தி வாய்ந்த மந்திரங்களை, ஒரு 5 மந்திரங்களை உங்களுக்கு விளக்கணும்னு வச்சிருக்கேன். அது பாருங்க, இன்னைக்கு நல்ல நாள் தான். ஆக்சுவலா சனி பயிற்சி. சனி என்ற கிரகம் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு மாறுகிறார். எவ்வளவு நல்ல நாள் பாருங்க. அதுதான் அந்த சனி என்பவர் தன்னுடைய வீட்டுக்கே போறாரு. மகர ராசி என்பது அவருடைய வீடு. அவர் வீட்டுக்கே போறாருங்கனால இந்த 7.5 சனிகள் அந்த மகர ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, கும்ப ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, தனுசு ராசியர்களுக்கு இப்ப பாதத்துல சனி வருது. 7.5 சனி இன்னும் ஒரு 2.5 வருஷத்துல முடியும்னு நினைக்கிறேன். அதனால இந்த 2 வீடுகளிலும் சனி என்ற கிரகம் இருந்தால் எந்த விதமான தொந்தரவும் கொடுக்க மாட்டாரு என்பது ஜோதிட சாஸ்திர வல்லுநர்கள் சொல்லிய கூற்றுது. எல்லாரும் நல்லபடியாவே இருக்கட்டும். இந்த மாதிரி இந்த கிரகங்கள்ல ராசிகள்ல இருக்கிறவங்க இன்றைக்கு செய்த இந்த பஞ்சபூத நவகிரக தவத்தை எப்பொழுதுமே சனிக்கிழமை, குறிப்பா அமாவாசை என்று நம்ம செய்து வந்தால்னா, அந்த மாதிரி இந்த 7.5 சனி, இந்த என்னென்ன சனி இருக்குன்னா, அட்டமத்து சனி, நிறைய சனிகள் இருக்கு ஜாதகத்துல, அதெல்லாம் ஒண்ணுமே அந்த கிரகங்கள் உங்களை ஒண்ணுமே செய்யாது. அதனாலதான் மகரிஷி ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி இந்த நவகிரக தவங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். அதை நம்ம பயன்படுத்தணும். ஆனா பயன்படுத்தணும்னா எந்தெந்த கிரகம் எங்க இருக்குங்கிறத ஸ்பாட் அவுட் பண்ணி அது மேலேயே நின்று, அதை எப்படி அது மேலேயே நின்று இப்ப சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, ஒவ்வொரு இதும் சொல்லிட்டு வந்தாங்கல்ல. இப்ப இந்த நவகிரக தவம் சசிகலா மேடம் அம்மா அவர்கள் எடுக்கும் பொழுது ஒன்னொன்னுக்கு சொல்லிட்டு வந்தாங்களே, அதனுடைய தன்மைகள், பெருமைகள், அதுகிட்ட நம்ம கேட்கிற அந்த ரெக்விசிஷன், வேண்டுகோள், சங்கல்பம் கேட்கிறோம் இல்லையா, உடலாலும் உயிராலும் ஏற்று ஒன்றுபடுத்திக் கொள்கின்றோம், எப்பொழுதும் நமக்கு நன்மையே செய்யட்டும். இதான் மந்திரங்கள். இதான் மந்திரங்களுடைய தந்திரங்கள் தான். இதான் மந்திரங்கள். அந்த அளவுதான். அதன் அடிப்படையில தான் மகரிஷி இந்த மந்திரங்களை பார்க்கறதுக்கு தமிழ்ல ரொம்ப எளிமையா தான் இருக்கு நமக்கு. ஆனா அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அழகா அதனுடைய அர்த்தங்கள்லாம் அதை பார்க்க போறோம் இப்போ மந்திரத்துல. பொதுவா இந்த நல்ல நாளில் உலக மக்கள் உய்வதற்காகவும் மறைபொருள் பற்றி அறிவதற்காகவும் தங்கள் வாழ்நாள் முழுதும் அர்ப்பணித்த சித்தர்கள், மகான்கள், யோகியர்கள், ஞானிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாவற்றையும் வணங்கி என் சிந்தனை உரையான சித்தர் மகான்களின் ஜீவ சமாதிகளின் மகிமை பகுதி 5 என்ற தலைப்பில் இப்ப பேச இருக்கிறேன். இந்த தலைப்புல என்னென்ன மந்திரங்களை பற்றி, சக்தி வாய்ந்த மந்திரங்களை பத்தி நம்ம பேச இருக்கிறோம் அப்படிங்கிறத அந்த வருகின்ற அந்த ஞாயிற்றுக்கிழமையில்
வருகின்ற நிகழ்வுகளில் என்னென்ன பேச போறேன்னு அந்த மந்திரத்துல பார்த்தீங்கன்னா, முதல்ல இன்னைக்கு வந்து சர்வ சித்தி நல்கும் சர்வ வஷ்ய தன ஆகர்ஷண சங்கல்ப மந்திரம் அது. இந்த மந்திரத்தை மகரிஷி எந்த நிலையில் ஏற்றுக்கொண்டால் அதனுடைய பொருள் என்ன, அவர் சொல்ற பொருள் என்ன, அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அதை எந்தெந்த காலங்கள்ல செய்யலாம், அப்படியெல்லாம் அந்த மந்திரத்தை பற்றி அவர் வந்து இதை ஏத்துக்கலாம். ஏன்னா மகரிஷி வந்து ஞான பாதையில் நம்மளை அழைத்து செல்பவர். அப்படி இருக்கிறவர் வந்து இந்த மந்திரத்தை, இந்த தன ஆகர்ஷண சங்கல்ப மந்திரத்தை நீங்கள் எல்லாரும் செய்யலாம்னு சொல்லும்போது சில ஏற்பு உரைகளை அவர் நிகழ்த்துகிறார், சொல்றாரு. இதை ஏத்துக்கலாம் இந்த காரணங்களுக்கு. அந்த காரணங்களையும் இப்ப பார்க்க போறோம். அதை பார்த்துட்டு என்ன பண்ண போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்த மந்திரத்தினுடைய அடிப்படை தத்துவம் என்ன, அதனால் யார் யார் என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத பத்தி இந்த தன ஆகர்ஷண சங்கல்பங்கிறது மந்திரங்கிறது சரியான சக்தி வாய்ந்த மந்திரம். அதையும் பார்த்துட்டு அடுத்ததாக நம்ம இந்திய நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது நைட்ல சுதந்திரம் கொடுக்குறாங்க. நள்ளிரவுல காலையில விழா. அவரு அன்றைய பாரத பிரதமர் நமது பிரதமர் என்ன சொன்னாரு? ஜவஹர்லால் நேரு அவர்கள் முதல் கவர்னர் ஜெனரல் என்று அழைக்கப்படுகின்ற ராஜகோபால் ஆச்சாரி அவர்களிடம் கூப்பிட்டு சொல்றாரு, நீங்க தான், உங்க தமிழ்நாட்டில இருந்து தான் நாளைக்கு நம்ம ஆங்கிலேயரிடமிருந்து செங்கோல் வாங்க போறோம். இந்தியா விடுதலை அடைஞ்சு ஒரு நல்ல மந்திரமா அந்த அந்த நாளையே ஒரு நல்ல அம்சமான தெய்வீக நாளாக நீங்க மாற்றி அதை வாங்கி கொடுக்கணும். அதுக்கு நீங்க தான் வந்து அதுக்கு முயற்சி எடுத்து நீங்க தான் பண்ணணுங்கும் போது அவரு பொறுப்பேற்று நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தர்மபுர ஆதீனத்திலிருந்து சில மகான்கள் வித்வான்களை அழைத்து கொண்டு போய் அந்த மந்திரத்தை, எந்த மந்திரம் உச்சரிச்சாங்க தெரியுமா? சக்தி வாய்ந்த மந்திரம், திருஞான சம்பந்தருடைய கோளறு பதிகம் என்று சொல்லப்படுகின்ற மிக சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி அதை நல்ல ஒரு மங்களகரமாக அந்த நிகழ்வுகளை நிகழ்த்தி அந்த மந்திரத்தை, அந்த செங்கோலை வாங்கினாங்க. அதை பத்தி 2வது சொல்ல போறோம். 3வது வந்து அத்வைதத்தினுடைய தந்தையான அத்வைத கருத்துக்களை உலகுக்கு நேரடியாக எடுத்துரைத்த சங்கராச்சாரியார் என்பவர் வந்து அவருக்கும் வேத வித்தகராகிய அபினவ குப்தா என்பவருக்கும் வந்து 2 போட்டி வந்துருது மந்திரத்துல. போட்டி வரும்போது இவர் சங்கராச்சாரிய அப்பொழுது சின்ன வயது, இளம் வயது. அவர் போட்டியில ஜெயிச்சிருவாரு. அந்த பொறாமையினால் அந்த எதிராளி என்று அழைக்கப்படுகின்ற வேத வித்தகர் அபினவ குப்தா என்பவர் வந்து ஒரு பிளாக் மேஜிக், அதாவது இந்த மந்திரங்களை சொல்லி இவர் உடல்ல வெப்ப நோயை உண்டு பண்ணிடுவார். அது யாருனாலும் தீர்க்க முடியாது, அவ்வளவு கஷ்டப்படுவார். ஆனா அவர் கஷ்டப்பட்டவரு அப்படியே வந்து இறைவனுடைய தன்னுடைய கனவில் சொன்ன அந்த அர்த்தத்தை வைத்து கொண்டு அந்த குறிப்பை ஏற்றுக்கொண்டு நேரம் எங்க வர்றாரு? தமிழ்நாட்டுக்கு தான் வர்றாரு. வந்து நம்ம எல்லாரும் இப்போ திருச்செந்தூர்னு ஒரு இடம், அப்ப அந்த காலத்துல ஜெயந்திபுரம்னு பேர் அதுக்கு. அதுல காலை வச்ச உடனே அவருடைய நோயெல்லாம் தீர்ந்துரும். அப்போ ஒரு மந்திரம் படுறாரு, சுப்பிரமணிய புஜங்கம்னு. அந்த மந்திரத்தினுடைய நிகழ்வு, அந்த சரித்திர நிகழ்வு, அதனுடைய தன்மையை, அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம பார்க்க போறோம். அதே மாதிரி அடுத்தது என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, அனுமன் காப்பு என்று சொல்லப்படுகின்ற பெரிய சரித்திர நிகழ்வு கொண்ட காப்பது. இந்த மந்திரங்களை எல்லாம் சும்மா நம்ம வந்து பக்தி மார்க்கத்துல சொல்லப்பட்டதோட நம்ம நிறுத்திக்கல. நம்ம வேதாத்திரியத்துல மகரிஷி என்ன சொல்றாரு, அதுக்கு ஈக்குவலா என்ன சொல்றாரு அப்படிங்கிறத 2யும் கம்பேர் பண்ணி பார்க்க போறோம் வருங்காலங்கள்ல. இப்போ இன்னைக்கு நம்ம செய்ய போறது எதுன்னு கேட்டீங்கன்னா, மந்திரங்கள் என்றால் என்ன, அதன் தன்மை என்னன்னு முதல்ல பார்க்க போறோம். ஏன் இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நிறைய பேர் இன்னைக்கும் நம்ம ஆன்மீகத்துல இருந்து இன்னைக்கும் நம்ம மனவளக்கலை மன்றத்துல வந்து என்ன ஞான மார்க்கத்துல நம்ம போகணும்னு நினைச்சாலும் இந்த அடிப்படை தத்துவமான பக்தி மார்க்கத்துல இருந்து இன்னும் நிறைய பேரு அதை தெளிவு பெறல. ஆனா அது தப்புன்னு சொல்லக்கூடாது. மகரிஷி சொல்லுவார், அதுதான் சொல்லுவாரு. அவரவர்கள் எந்தெந்த சிலை வடிவங்களில் தெய்வங்களை வணங்கினாலும் அது அவர்களினுடைய அறிவின் அடிப்படையில் அமைக்கப்பட்டதுனால அந்த அறிவை நாம வந்து வணங்கணும். அதுதான் நான் ஏற்படுத்தி கொண்ட கர்மயோகம் அப்படிம்பாரு. கர்மயோகம் என்றது உலக பொது சமயம் நெறியது. அதனால எல்லாத்தையும் நம்ம ஏத்துக்கணும், அதை மதிக்கணும். அதுல வந்து எந்த இதுவும் நம்ம வந்து அதுல துவேஷனமும் பண்றதோ, அதை ஏளனம் பண்றதோ கூடாதும்பாரு. அந்த முறையில இந்த தன ஆகர்ஷண சங்கல்பத்தை பத்தி அவர் ஏற்புத்திறன் சொல்லும்போது, அந்த ஏற்பு
சொல்லி அதை விளக்க உரை கொடுக்கும்போது நீங்களும் இதை கடைப்பிடிக்கலாங்கிறதுக்கு காரணம் சொல்றது ரொம்ப அருமையா இருக்கும். அவ்வளவு சக்தி வாய்ந்த மந்திரம். அப்படியெல்லாம் அந்த மந்திரத்தை நம்ம தெரியறதுக்கு முன்னாடி மந்திரம்னா என்ன, அதை எப்படி செய்யணும், அந்த மந்திரம் எப்படி எந்த மந்திரமாக இருக்கட்டும், எந்த மந்திரமாக இருக்கட்டும், அந்த மந்திரத்தை வந்து ஏன் நம்ம உச்சரிக்கிறோம், அதனுடைய தன்மை என்ன, அது என்ன செய்யுது, எப்படி வந்து கேட்ட உடனே நமக்கு கிடைக்குதுங்கிற விவரத்தெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். முதல்ல மந்திரம் என்பது என்னங்கிறத பார்க்க போறோம். இது பூரா இப்ப சொல்ல போற வார்த்தைகள் அனைத்துமே மகான்களினுடைய அவர்கள் கொடுத்திருந்த விளக்க உரைகள். அதனுடைய சாரங்களத்தான் நான் இப்ப சொல்லப் போறேன். ஏன்னா, எனக்கெல்லாம் டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நெறைய விஷயங்கள நம்ம பேச இருக்கோம். அதனால நம்ம வந்து ஒண்ணொண்ணா நிதானமா நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ரொம்ப மிகவும் பயனுள்ளதாக இருக்கட்டும். சும்மா நீங்க மந்திரங்களை எல்லாம் நானும் மந்திரம் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படியே உச்சரிக்கிறது கடகடன்னு உச்சரிக்கிறது. அப்படி அல்ல மந்திரம். மந்திரம் பலன் அளிக்க வேண்டும் என்றால், இப்ப நான் சொல்லுகிறதெல்லாம் கவனமா நீங்க வாங்கிட்டே வரணும். மந்திரம் என்பது மனதை செம்மையுறச் செய்வதே. பொதுவா மந்திரம்னு சொல்லலாம்னா அது வந்து நம்ம மனசை செம்மையாக்கிரும். அதன் மூலம் நாம் வேண்டியதை பிரபஞ்சத்திலிருந்து பெறுவது. நம்ம பிரபஞ்சத்தில இருந்து அந்த மந்திரத்தை உச்சரித்து அதனால் மனம் செம்மையாகி நாம் என்ன வேண்டுகிறோமோ அதை பிரபஞ்சத்திலிருந்து நாம் பெறுவதுதான் மந்திரத்தினுடைய தன்மை. இன்னொன்னு சொல்லப் போனோம் அப்படின்னா, ஒரு சொல்லை சீரான கதியில் சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த சொல்லின் ஒளி அதிர்வு சக்தியானது சொல்பவரினுடைய உடலையும் உயிரையும் காக்கும் கவசமாக மாறுகிறது என்பது மந்திரத்தின் அடிப்படை தத்துவம். அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க எந்த சொல்லைனாலும் சரி, எந்த சொல்லிக்கிட்டே சீரான கதியில்னா அது கரெக்டா என்ன உச்சரிப்பு வருகிறதோ அந்த மாதிரி சீரான கதி தான் பேர் அதுக்கு. சீரான கதியில் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, அப்ப சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்ப அந்த ஒளி வெளியே வருது இல்லையா? அதனுடைய அதிர்வு, அந்த அதிர்வு சக்தி ஏற்பட்டு, யார் அந்த மந்திரங்களை சொல்கின்றார்களோ, அவர்களுடைய உயிரையும், உடலையும் காக்கும் கவசமாக மாறுவதோடு அல்லாமல், அவர்கள் வேண்டியதை பிரபஞ்சத்திலிருந்து தருவித்து தருகிறது. பிரபஞ்சத்திலிருந்து எடுத்து தருகிறது. அதுதான் மந்திரத்தினுடைய தன்மை. இன்னொரு மகான் சொல்றாரு பாருங்க, மந்திரம் என்பது ஒரு கலாச்சாரம் குறித்து அல்ல. நல்லா கவனிக்கணும். மந்திரம் வந்து ஒரு கலாச்சாரத்துக்கு தான் இவங்க தான் சொல்லணும், அவங்க தான் சொல்லணும் அப்படிங்கிறது இல்ல. ஒரு கலாச்சாரத்தை குறிக்கவே குறிக்காதது. மந்திரம் என்பது ஒரு கலாச்சாரம் குறித்து அல்ல. உயிர்ப்புடன் இருக்கும் விஷயம் அது. அந்த மந்திரம் எப்பவுமே உயிர்ப்புடன் இருக்குமா. அது சப்தங்களை பற்றியதே அன்றி அர்த்தங்களை பற்றியது அல்ல. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தைய. மந்திரம் என்பது ஒரு கலாச்சாரத்துக்கை குறிப்பது அல்ல. உயிர்ப்புடன் இருக்கும் விஷயம் அந்த மந்திரம். அது சப்தங்களை பற்றி தான் சொல்லுகிறதே தவிர, அதில் உள்ள அர்த்தங்களை பற்றி அது சொல்லுவதே இல்ல. அது அந்த அர்த்தங்கள் தான் இந்த அர்த்தத்தினால தான் அதுக்கு சக்தி வருதுங்கிறது இல்லைங்கிறாரு மகான். அப்ப எதனால சக்தி வருது அந்த மந்திரங்களுக்குன்னா, அதில் இருக்கப்பட்ட அந்த ஒளின்னா சவுண்ட், ஒலி. ஒளி வேற, ஒளி என்பது வெளிச்சம். இது ஒலி என்பது வந்து சப்தம். நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல ஒலி, சப்தமே வந்துகிட்டே இருக்கும் இந்த இடத்துல. அதைத்தான் நீங்க முழுசா கவனிக்கணும். இதுல திருமூலர் கூட ஒரு பாடல் சொல்றாரு. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின், ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அதாவது நான் என்ன இந்த மந்திரத்தினால நான் பெறுகின்ற எவ்வளவோ ரகசியமான விஷய நன்மைகளை நான் பெற்றுக்கொண்டே இருக்கிறேன். அதே மாதிரி நான் மட்டும் பெற்றா பத்தாது. இந்த உலகமே பெற வேண்டும் அப்படிங்கிறாரு திருமூலர். அதே மாதிரிதான் மகரிஷி வந்து தன ஆகர்ஷண சங்கல்ப மந்திரம் எப்பொழுது அவர் கைக்கு வந்ததோ, அவர் அதுல நல்லா தேர்ச்சி பெற்று அதனுடைய பலனை அறிந்து அது எப்படி இருக்கு என்ன இருக்குன்னு சொல்லி அவர் அறிந்த பின்னாடி தான் தன் நண்பர்களுக்கு கொடுத்து சோதிச்சு பார்த்து அதுக்கப்புறம் அது என்ன பண்றாரு, ரொம்ப நன்மை அளிக்கிறது என்று சொன்ன பின்னாடி தான் நான் மற்றும் பெற்று இந்த மந்திரத்தினால நான் இவ்வளவு தூரம் நல்ல பலன்கள்லாம் பெற்றிருக்கேன், மன்ற அன்பர்களும் பெறட்டுங்கிறது தான் அது மன்றங்களுக்கு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுதான் இந்த திருமந்திரத்தினுடைய முதல் வரி. நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின். அந்த வானத்துல இருக்கக்கூடிய அந்த மறைபொருள் தெய்வத்தை பத்தி சொல்லணும்னா
ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம். இந்த ஊனில் இருக்கக்கூடிய அந்த ஊனுன்னு உணர்விலேயே இருக்கக்கூடிய அந்த மந்திரம், அதை நீங்க சொல்ல 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 தலைப்படும் தானே. உங்களுக்கு என்னென்ன வேணும் அந்த பிரபஞ்சமே உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறது தான் அருமையான செயல் திருமந்திரம். நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. இதை புரிஞ்சுங்க. ரெண்டாவது, அவர் சொன்ன மாதிரி மந்திரங்கள் எல்லாம் எதை பற்றியது? மந்திரங்கள், மந்திரத்திற்கு அடிப்படை வந்து ஒளிதான். ஒளி, சப்தம். அதுக்கு மூலம் வந்து ஓங்காரம். ஓம் என்பதனுடைய பிரணவ மந்திரம். அந்த ஓங்காரம் என்று சொல்லப்பட்ட ஓம் என்று சொல்லப்படுவதுதான் ஓங்காரம். இந்த ஓம்ங்கிறதுல வந்து 3 எழுத்து மறைஞ்சிருக்கு. ஆ உ இம். நீங்க சொல்லி பாருங்க தொடர்ச்சியா. ஆ உ இம். அடிவயத்திலிருந்து அப்படியே மேல் மனது வந்து அப்படியே வந்து மேல வரும். அது அந்த வார்த்தை. அந்த ஓம்ங்கிற அதுக்கு பேரு பிரணவ மந்திரம்னு பேரு. பிரணவ மந்திரம்னா உலகம் உற்பத்திக்கு காரணமாக கூடிய இந்த மந்திரம். அருமையான மந்திரம் பிரணவ மந்திரம். நிலையான சுத்தவெளியோடு இயங்குகின்ற சக்தியான 2 இணையும் போது உலகம் உற்பத்தி ஆகிறது. அப்படிங்கிறதா இந்த மந்திரத்தினுடைய பிரணவ மந்திரத்தினுடைய தத்துவம். அது கூட தெரியும். பிரணவ மந்திரம் மறந்ததுனால யாரு படைக்கும் கடவுள் அந்த பிரம்மாவை தூக்கி முருகப்பெருமாள் எங்க போட்டார்? ஜெயில போட்டுறாரு. ஏன்டா ஜெயில போட்டேன்னு தந்தைக்கு சிவன் கேட்க, இல்ல அவருக்கு பிரணவ மந்திரமே தெரியல அப்படின்னா. அப்படியா? அப்ப எனக்கும் தெரியல, என்னையும் ஜெயில போடு. உங்களுக்கு தெரியலன்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்பாரு. அப்பதான் சரி சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லுவாரு. நான் சொல்லும் பொழுது ஆசானாகிறேன், நீங்க கேட்பவர் மாணவராகிறார். அதனால நான் உட்கார்ந்துதான் இருக்கணும். நீங்க வந்து கீழே என் கால் கீழே உட்கார்ந்து இருக்கணும் அந்த மந்திரம். சரி நான் உட்காந்துட்டப்பா சொல்லுங்க. அப்பதான் சொல்லுவார், இது பிரணவ மந்திரம் என்பது உற்பத்தியினுடைய ரகசியத்தை அறிவது. யாரும் அறியா, எல்லாத்துக்கும் தெரியிற மாதிரி சப்தமா நான் சொல்ல முடியாது. நீங்க வாங்க நான் உங்க காதுல சொல்றேன். நீங்க போய் பாருங்க. அந்த சுவாமி மலை என்ற இதுல வந்து அந்த அரசியல் அந்த ஆன்மீக நிகழ்வுகளில் வந்து சிவன் வந்து அப்படியே கையை வச்சு கேட்டுட்டு இருப்பாரு. சிவன் அந்த காதுல சொல்லுவார். அப்படிப்பட்ட அந்த சக்தி வாய்ந்த மந்திரம், அந்த ஓம் என்ற ஒரு எழுத்து, அதுதான் உலகத்தையே படைக்கிறங்கிறது. அந்த உலகத்தையே படைச்ச அந்த ஒரு மந்திரம் தான் மந்திரங்களுக்கெல்லாம் அடிப்படை. அதை பத்தி சொல்லும் போது என்ன சொல்லுவாருன்னு கேட்டீங்கன்னா, ஓரெழுத்தாலே உலகெங்கும் தானாகி ஈரெழுத்தாலே இசைந்து அங்க இருவராய் மூ எழுத்தாலே முளைக்கின்ற ஜோதியை மா எழுத்தாலே மயக்கமே உற்றதே. இதை தனித்தனியா பார்த்தோம்னா அந்த பிரபஞ்சம் எப்படி தோன்றுச்சு சுத்த வெளியிலிருந்து, அந்த இருப்பு நிலையான அந்த சுத்தில் சிவனும் இயக்க நிலையான சக்தியும் இருவரும் சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை உண்டாக்கியிருக்காங்கங்கிறது அந்த தத்துவத்தை அது சொல்லும். அருமையா இருக்கும். அந்த அந்த ஓமுங்கிற அந்த எழுத்த அகரம் உகரம் மகரம் இந்த 3ஐயும் பிரிச்சு ஒன்னொன்னுக்கும் அர்த்தம் சொல்லணும்னா ஒரு நாள் பத்தாது. அப்படி சொல்லியிருப்பாங்க அந்த மந்திரங்கள். அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தின் அடிப்படையாக வந்த அந்த ஒளியினுடைய சக்தியால் வந்ததுதான் மந்திரங்கள் அனைத்துமே. ஒளிதான் உயிரினங்களை ஆட்சி செய்கின்றன என்கிறார் ஒருவர். ரெண்டாவது இன்னொன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த பிரபஞ்சத்தில், நாம் வசிக்கும் இந்த பிரபஞ்சத்தில் 4 ஒளிகள், ஒளிகள் தான் மொழிகளா இருக்கிறது மாறுகிறது. அந்த 4 மொழிகள் நிலவுகிறதா அந்த பிரபஞ்சத்துல. என்ன 4 மொழி நிலவுதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் மொழி வந்து இறைமொழி, இறைவன் பேசுகின்ற மொழி. அது என்ன மொழி? அதுக்கு என்ன பேரு? பரா. ரெண்டாவது, மனம் வந்து தியான நிலையில் நிலைத்து நிற்கும் பொழுது ஒரு மொழி கேட்குமா, ஒரு சப்தம், ஒரு ஒலி கேட்குமா, அது வந்து பச்செந்தி என்பது. அத ஆல்பா நிலைன்னு வச்சுக்கோங்களேன். மூணாவது வந்து மத்தியமா என்கின்ற ஒரு மொழி இருக்கா, சப்தம் கேட்குமா. அது என்ன சப்தம்? அது ஆழ்ந்த அமைதியான அப்படியே நிலையில தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இந்த இவர் சொல்லுவார். யாரு? பத்திரகிரியார் சொல்லுவார். அருணகிரிநாதருடைய சீடர். அவர் சொல்லுவார், தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் காலம் எக்காலம் பாரு. அந்த நிலையில தூங்காம தூங்கி தியானம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த நிலையில ஒரு ஒலி கேட்குமா, அதுக்கு பேர் மத்தியமா. 4வது மொழி வந்து வைகாரி. மொழி என்றால் ஒண்ணுதான், ஒளி என்றால் ஒண்ணுதான். மொழியினுடைய அந்த மொழியினுடைய மூலமே ஒளிதான். ஒளிதான் உயிரினங்களை ஆட்சி செய்கிறது, உலகத்தை ஆட்சி செய்கிறது. அதனால அது மொழிதான். நம்ம என்ன மொழின்னு நம்ம சொல்றோம்? தமிழ் மொழி, தெலுங்கு மொழி, மலையாளம், கன்னடம் சொல்றோம். அந்த மொழின்னு என்ன? ஒளியினுடைய பிரவாகம், அந்த ஒளியினுடைய உச்சரிப்பு, அதுதான் மொழியா மாறுது.
அதனால என்ன பண்ணன்னு கேட்டீங்கன்னா, 4வது மொழி இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடியதுக்கு பேரு வந்து வைகாரின்னு பேரு. வைகாரின்னா என்ன? காற்றில் பேசும் ஒலி. நம்ம இப்ப நான் பேசுறேன். உங்களுக்கு எல்லாத்துக்கும் கேக்குது. நம்ம பேசுறோம் இல்லையா? காற்றுல அட்மாஸ்பரிக் பிரஷர்ல பிரஷர்ல அந்த அந்த என்ன சொல்லுவோம் அத? நம்ம காத்து பேசும்போது காத்துல தானே போய் அவங்களுக்கு சேருது. அந்த மாதிரி மொழி நாமும் பேசும் சாதாரண ஒலி, அந்த மொழியானது வைகாரின்னு பேரு. அப்ப 4 நிலைகளில் இந்த பிரபஞ்சத்தில் மொழிகள் ஆட்சி செய்கின்றன. 1 பரா. இந்த பராவிலிருந்து பிறந்தது தான் வந்து என்ன பிராகிருதங்கிறது. அதுதான் கடவுள் மொழிம்பாங்க வேதத்துல. அந்த பிராகிருதம் அப்படிங்கிறது வந்து சான்ஸ்கிரிட் என்று அழைக்கப்படும் அந்த மொழியினுடைய தாய்மொழி தான் பிராகிருதம். நல்லா புரிஞ்சுக்கணும். 2வது இந்த இறைமொழிங்கிறது எப்படின்னு கேட்டீங்கன்னா, மனம் கரைந்த நிலையில் இறைவன் அந்த மனம் கரைந்த நிலையில் யாரு அந்த விண்வெளி அந்த சுத்தவெளியோடு இணைந்து இருக்கின்றார்களோ, அந்த நிலையில அந்த மொழி அவர் கூட அதாவது அந்த இறைவன் அந்த மொழியில பரா என்கின்ற மொழியில பேசுவாராம். பேசுவார்ன்னா சப்தம்னா உணர்த்துகிறார். அந்த சப்தத்தின் மூலம் உடலினுடைய அழுத்தம் ஏற்பட்டு உணர்த்துகிறார் என்ற அர்த்தம். நல்லா பெற்றுக்கணும். அப்படி மனம் கறந்த நிலையில் அது என்ன அலைவரிசையா இருக்கும்? டெல்டான்னு வச்சுக்கோங்க. 3லிருந்து 2 வந்து 2லிருந்து 1 அலைவரிசைக்கு வரும் பொழுது அந்த சுத்த வெளியோடு அந்த மனம் கரைந்த நிலையில் நின்று விடும். அப்படி கரைந்த நிலையில் நின்ற பொழுதுதான் அவர்கள் என்ன பண்ணுவாங்க? இறைவன் அவர்களை அருகில் அழைத்து உணர்த்துகிறார். எதை உணர்த்துகிறார்? உலகனுடைய இறைவனுடைய ரகசியங்களை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருட்டறையில் நடக்கும் இறைவனுடைய திருவிளையாடல்கள் அனைத்தையும் உணர்த்துவார். அது என்ன திருவிளையாடல்? இறப்பும் பிறப்பும் இறைவனுடைய இருட்டறையில் நடக்கின்ற திருவிளையாடலும் பார். நல்லா கவனிக்கணும். அப்ப அந்த மாதிரி ரசங்களை உணர்த்துறாரு. அப்படி உணர்த்தும் போது அவங்க பெறுகின்ற அந்த ஞானோதயம் இருக்கும் பாருதான், அதுதான் வந்து ஞானோதயம் பெற்ற மகான்கள்னு பேரு. அப்படி அந்த ஞானோதயம் பெற்ற அந்த ரிஷிகள், சித்தர்கள், மகான்களினுடைய அனுபவங்களுடைய தொகுப்பு தான் உபநிடதங்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நிறைய பேத்துக்கு நம்ம இந்த ஆன்மீகத்துல பேசும்போது, எஸ்பெஷலி நம்ம வேதாத்திரியத்துல பேசும்போது, இந்த உபநிடதங்கள் வருதுன்னு சொல்லிட்டோன்னே, நிறைய பேத்துக்கு புரியல. இது என்ன உபநிடதங்கள்னு என்ன? அது என்ன பத்தி சொல்றதுன்னு. அத சிம்பிளா சொல்லிருவோம். அது அவங்களுக்கும் புரியும். இந்த மாரி காலங்கள்ல நம்ம பேராசிரியர்கள்லாம் எடுத்து சொன்னதான் சில பேத்துக்கு வந்து அந்த நிலை போய் சேர்ந்த உடனே அவங்க, இதுதான் உபநிடதமா அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். இன்னொன்னு கேட்டீங்களா? மனம் கறந்த நிலையில் கரைந்து போயி மன அலைச்சுழல் நுண்ணிய நிலைமைக்கு வரும்பொழுதுதான் இந்த ஞானோதயம் கிடைக்கிறது. அந்த ஞானோதயத்தை பெற்றவர் தான் நமது மகான் மகரிஷி அவர்கள். நல்லா கவனிக்கணும். எப்படி அவர் ஞானோதயம் பெற்றாருன்னா, அப்படி அவர் ஞானோதயம் பெற்றதுனால தான் இந்த சுத்தவெள்ளி தன்னிருக்கும் சூழ்ந்தெழுத்தும் ஆற்றலால் தன்னையே இறுக்கிக் கொண்டு இறைத்துகளாக மாறி அந்த இறைத்துகளினுடைய மொத்த உருவம் தான் மொத்தனுடைய ஒரு இது தொகுப்பும்பாங்க. த கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஃபார்மேட்டிவ் டஸ்ட் அப்படிம்பாரு. அந்த தொகுப்பு தான் விண்ணு. அந்த விண்ணினுடைய சேர்க்கை தான். அந்த விண்ணினுடைய சேர்க்கை தான் நிலம் வரையில் ஐம்பூதம். விண்ணின் அடர்த்தி நிலைக்கொப்ப நிலமுறையில் ஐம்பூதம் பஞ்சத்தன் மாத்திரையாய் மறைபொருளாம் இறை உயிர் காந்தம் உணர்ந்த ஏற்றமுற்ற அறிவுடைய மனிதராக உள்ளம்பர். அப்ப இவர் வந்து அதே மாதிரி எப்படி மகான்கள்லாம் வந்து ஞானோதயம் பெற்றாரோ அதே மனம் கரைந்த நிலையில் அந்த மனமானது நுண்ணிய நிலையில் நமது மகரிஷி அவர்களும் தவத்தில் அப்படியே கூடி 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 அங்கே ஞானோதயம் பெற்ற பின்னாடிதான் நம்மளுக்கு இத்தனை விளக்கங்களையும் இத்தனை சப்ஜெக்ட்லையும் கொடுத்திருக்காரு. அது விஞ்ஞான பூர்வமாக நல்லா கவனிக்கணும். அந்த விஞ்ஞான பூர்வமாக இப்படித்தான் இருக்குது அப்படின்னு அவர் சொன்னதுனால அதுவும் சரியாக இருக்கலாம். உலகம் உற்பத்திக்கு கடவுள் என்கின்ற அந்த தத்துவத்தையும் இவர் சொல்றதும் சரியா தான் இருக்குன்னு சொல்றதுனாலதான் இந்த இன்னைக்கு யூனிவர்சிட்டி எத்தனை 10, 15 யூனிவர்சிட்டிகள் வந்து இவருடைய அந்த அந்த வேதாத்திரியத்தை ஏற்று அவர் பாடமாகி இன்னைக்கு PhD, MPhil வரைக்கும் டாக்டரேட் வரைக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் உண்மை இல்லைன்னா கொடுக்க முடியாது. எந்த ஆன்மீகத்தில் உள்ளவர்களுடைய மகான்களா இருந்தாலும் சரி இப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஞானோதயம் பெற்றவர் தான் நம்ம மகரிஷி. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்புறம் இன்னொன்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்களும் தவத்துல பார்த்தீங்கன்னா, என்னையா இந்த இந்த இதெல்லாம் எனக்கு வந்து கிடைக்குமா? இந்த சப்தமெல்லாம் எனக்கு கிடைக்குமான்னு உங்களுக்கும் கிடைக்கும். நீங்களும் தவங்கள்ல ஒரு நாளைக்கு 3 வேளையில நல்ல மனம் கரைந்து அப்படியே செஞ்சு ஆரம்ப காலத்துல நல்ல மனம் ஒன்றி நான் அந்த சொன்னாரு பார்த்தீங்களா?
தூங்காமல் தூங்கி சுகம் பெறும் காலம் எக்காலம். அந்த தவத்துல அந்த நிலையில இருக்கும்போது உங்களுக்கு 10 விதமான ஒலிகள் கேட்கும் பாரு. மகரிஷியே சொல்லியிருப்பார் தன் அனுபவத்துல. நான் தவத்துல ரொம்ப தியானத்துல கூடி இருக்கும்போது உடலில் நடக்கின்ற அத்தனை தொழில்களும் எனக்கு அந்த சப்தம் கேட்கும் பாரு. உணவுல நம்ம ஒரு உணவெடுத்து வாயில போட்டவுடனே அது வந்து உமிழ்நீருடன் கரைந்து உள்ள போய் அந்த 7 தாதுக்களாக ஆகின்ற அந்த நிகழ்வுகள் ஒரு சப்தத்தை கொடுக்கும். அந்த சப்தம் எனக்கு கேட்கும் பாரு. அப்ப எவ்வளவு நுண்ணிய மனநிலையில இருக்காரு நம்மலாம் பார்த்துக்கணும். இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணணும், நம்மளும் இத வந்து அந்த அமைதியான மனநிலையில வந்து அந்த இத கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம உடலில் நம்ம தொழில் செய்கின்ற அந்த உணவு 7 தாதுக்களாக மாறுகின்ற அந்த ஒலியை நாம் கேட்பது போல, அத கேட்பதற்கு முன்னாடியே ஒரு 10 மொழி நமக்கு தெரியுமா? அதுதான் ஆரம்ப அடிப்படை. அந்த 10 ஒலிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடலை சார்ந்த 3 ஒலிகள். கடல் ஓசை 1, இடி ஓசை 2, சங்கு ஓசை. இந்த 3 ஓசை நம்ம தியானத்துல மனம் நிலைத்து நின்ற நேரத்துல அப்படியே மனலயம் ஆயிடுச்சுன்னா கேட்க ஆரம்பிக்குமா. காடுகளை சார்ந்த ஓசை என்னென்ன கேட்குன்னா, யானை பிளிறுதல் சத்தம் கேட்குமா, வண்டு ரீங்காரம் மாதிரி கேட்குமா, தும்பி ஓசை கேட்குமா. இது காடு சார்ந்த 3 ஓசை, கடல் சார்ந்த 3 ஓசை ஆராய்ச்சா. அப்புறம் வீடு சார்ந்த ஓசை, வளையோசை கேட்குமா, நல்ல கலகல என்று மணி ஓசை கேட்குமா, குழல் ஓசை, யாழோசை. இந்த 4 ஓசை பிளஸ் 6 10 ஓசை வந்து தவத்துல கேட்கும். அதை நல்லா கேட்டுக்கணும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க தவம் செய்துதான் இவை யாவற்றையும் நீங்க பெற முடியும். 2வது, இந்த ஒளியை பத்தி சொல்லிட்டே போனோம்னா நிறைய சொல்லிட்டே போகலாம் அதனுடைய தத்துவத்தை. சில மகான்கள்லாம் ஒளி வழியாக மரணம் அறிவாங்களாம். தனக்கு மரணம் தவம் இருந்து அப்படியே மகான் ஆயிடுறாங்க இல்லையா, சித்தர்கள் மகான்கள் ஆயிடுறாங்களே, அவங்கெல்லாம் அந்த ஒளி வழியாகத்தான் இந்த மரணத்தை அறிவாங்களாம். ஒளி வழியாக. எப்படி? எப்பவுமே நம்ம பாருங்க, 2 கையையும் 2 காதை பொத்திட்டு வச்சோம்னா ஒரு கடலோசை மாதிரி கொயின்னு கேட்கும். ஆனா அவங்க தியானம் இருந்து 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 அவங்க அப்படி 2 கையை வச்சு கேட்கும் பொழுது அந்த கடலோசை, அந்த குர்ங்கிற அந்த சவுண்ட் கேட்கல அப்படின்னா, எப்ப அவங்க கேட்கலை என்று உணர்ந்தார்களோ அதில் இருந்து ஒரு முகூர்த்த வேளையில் அவர்களுக்கு மரணம் சம்பவிக்கும். மரணம்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த வேலை அந்த 1.5 மணி நேரம். இப்போ ஒரு 2 மணி இருந்துச்சுன்னா சரி, 2 மணி ஆயிடுச்சு, சவுண்டு கேட்கல, நம்ம பார்த்துட்டோம். 3:30க்குள்ள நாம வந்து ஜீவசமாதி அடைந்து விடுவோம்னு சொல்லிருவாங்களா? நான் இந்த இதுக்குள்ள இருக்க மாட்டேன்ப்பா, நீங்க காரியங்களை பார்த்துங்க அப்படின்னு. அதான் ஒளி வழி மரணம் அறிதல். எப்படி இருக்கு பாருங்க இதெல்லாம். 2வது, நம்ம மகானும் பத்தி இந்த ஒளியை பற்றி ஒரு சின்ன ஒரு இதுக்கு சொல்லியிருப்பாரு. ஒளிக்கெல்லாம் மூலம் ஓங்காரம். நல்லா கவனிக்கணும். ஒளிக்கெல்லாம் மூலம், சப்தத்துக்கெல்லாம் மூலம் எது? ஓங்காரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஓம் என்ற ஓங்காரம். காணும், காணும்னா பார்க்கும். ஒளிக்கெல்லாம் சவுண்டு. இந்த இடத்துல சவுண்ட் இல்ல, இந்த இடத்துல சப்தம். காணும், சாரி, இந்த இடத்துல வந்து ஒளி அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்து வெளிச்சம்னு வச்சுக்கங்களேன். முதல் சொன்ன ஒளி சப்தத்துக்கெல்லாம் மூலம் ஓங்காரம், காணும் வெளிச்சத்துக்கெல்லாம் மூலம் இருள் அப்படிம்பாரு. அதுக்குத்தான் அந்த வரிய போடுறாரு. ஒளிக்கெல்லாம் மூலம் ஓங்காரம், காணும் ஒளிக்கெல்லாம் மூலம் இருள். இயக்கங்களுக்கெல்லாம் மூலம் ஈர்ப்பு விசை. எல்லா இயக்கங்களும் நடக்குதுன்னா ஈர்ப்பு விசை இல்லாமல் எந்த இயக்கமும் நடக்காது என்கிறார் மகரிஷி. நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஈர்ப்பு விசை, ஏதாவது மேல ஒரு ஈர்ப்பு விசை இருந்தா தான் நீங்க அதை நோக்கி போவீங்க. அதுதான் பிரபஞ்சத்தினுடைய தத்துவம். அதான் இயக்கங்களுக்கெல்லாம் மூலம் ஈர்ப்பு விசை, பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும். யார் மேல பாசமும் பற்றும் அதிகமா வைக்கிறோமோ அவங்கள எப்ப பார்த்தாலும் நம்ம வந்து பயந்துகிட்டே இருப்போம். ஐயோ உனக்கு அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ. நல்லா நமக்கு பாசமா இருக்கக்கூடிய ஒருவரை வெளியே அனுப்புறோம்னா அதாயிரக்கூடாது, இதாயிரக்கூடாதுன்னு பயந்துகிட்டே இருப்போம். அதனால இந்த பயத்துக்கெல்லாம் மூலம் என்னன்னு கேட்டீங்கன்னா பாசமும் பற்றும் பாரு. ஒளிக்கெல்லாம் மூலம் ஓங்காரம், காணும் ஒளிக்கெல்லாம் மூலம் இருள், இயக்கங்களுக்கெல்லாம் மூலம் ஈர்ப்பு விசை, பயத்துக்கெல்லாம் மூலம் பாசமும் பற்றும் பாரு நமது மகான் மகரிஷி அவர்கள். 2வது, மந்திரங்களுக்கெல்லாம் மூலம். இப்ப அந்த மந்திரம் மந்திரம் மந்திரம்னு சொல்லிக்கிட்டே இருக்குங்களா, இதுக்கு மூல மந்திரம் என்னன்னு கேட்டீங்கன்னா காயத்ரி மந்திரம் தான் மூல மந்திரம். அவர் தான் முதல்ல ஏற்படுத்தினது. இந்த காயத்ரி மந்திரத்தை ஏற்படுத்தினவர் வந்து விஸ்வாமித்திரர் என்ற ஒரு வந்து ராஜ ரிஷி. அவர் ஆக்சுவலா அவர் வந்து ஒரு சத்திரியர். அவர் வந்து என்ன பண்ணாருன்னு கேட்டீங்க அப்படின்னா, அவர் வந்து அம்பாள் மேல ரொம்ப பக்தி இருக்கிறவர்.
அப்படி ஒரு நாள் முதல் மந்திரத்தை தன்னுடைய பக்தியின் அந்த பிரவாகத்தை அம்பாளிடம் காட்ட வேண்டும் என்பதற்காகவே ஒரு பெரிய அண்டாவை கொண்டு சொல்லி எண்ணெயை ஊத்தி அதுல இவர் உடம்ப உள்ள வச்சு 2 கையையும் வெளியே வச்சுக்குவாரு, தலையை வெளியே வச்சுக்குவாரு, 2 காலு நுனியையும் வெளியே வச்சுக்குவாரு. அப்ப டெர்மினல்ஸ் என்று அழைக்கப்படுகிற நுனி மொத்தம் எத்தனை நுனி இருக்கு? 2 கைகள் நுனி, ஒரு தலை 3, 2 கால்கள், மொத்தம் 5. 5ஐ திரியாக வச்சு நெருப்ப பத்த வச்சு அது அப்படியே அவருடைய அந்த அம்பாளுடைய மேல கொண்ட அந்த பக்தியினால அந்த கைகளும் தலையும் அந்த 2 கால்கள் விரல்களும் கை விரல்களும் அப்படியே எரியும். அது திரியாக எரியுமா, அப்படியே எரிஞ்சு கொண்டே இருக்குமா. அதுல மந்திர உச்சாடனம் பண்ணுவாராம் அந்த விஸ்வாமித்திரர். அப்படி சக்தி வாய்ந்த அம்பாள் பக்தர் அவர். அவர் ஏற்படுத்திய முதல் மந்திரம் தான் வந்து காயத்ரி மந்திரம். அந்த முதல் மந்திரம் எதற்கு, அந்த சூரியனை பற்றி குறிக்கக்கூடிய மந்திரத்தை முதல் மந்திரத்தை எழுதினாரு. அந்த மந்திரத்துல எழுதினவர் என்ன பண்ணாருன்னா, அந்த மந்திரத்தை வந்து பிற்காலத்துல வந்து யாரும் அதை உச்சரிக்க கூடாதுன்னு சொல்லி ரொம்ப பயங்கரமான பந்தோபஸ்து பண்ணி பாதுகாப்பு பண்ணி வச்சிருந்தாங்க. அந்த மந்திரத்தை சொன்னா தலை வெடிச்சிரும், எங்களை தவிர யாருமே சொல்லக்கூடாது, அப்படி இப்படி எல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு. ஆனா அந்த மந்திரம் என்ன மந்திரம்னு கேட்டீங்கன்னா, அவர் எழுதின முதல் மந்திரம் ஓம் பூர் புவஸ்வக தத்சவிது வரேணியம் பர்கோ தேவஸ்ய தீமகி தியோ யோத பிரச்சோதயாத் அப்படின்னு அந்த மந்திரம். அந்த மந்திரத்தினுடைய பொருள் என்னன்னு கேட்டீங்கன்னா, யார் நம் அறிவை தூண்டுகின்றார்களோ அந்த சுடர் கடவுளின் மேலான ஒளியை தியானிப்போமாகங்கிறதா அந்த மந்திரத்தினுடைய பொருள். அதுதான் அவர் எழுதின முதல் மந்திரம். அருமையான சக்தி வாய்ந்த மந்திரம். 2வது, இப்ப மந்திரங்களை எல்லாம் பற்றி ஓரளவு கொஞ்சம் பேசிட்டோம். இன்னும் மந்திரங்களை பத்தி அதிகமா பேசுகிற நேரம் இல்லை. மந்திரம் பற்றி மகரிஷி அவர்கள் என்ன சொல்றாருன்னு நம்ம கேட்கணும். இந்த மந்திரங்கள்லாம் ஏன் சொல்றாங்க, எதுக்கு சொல்றாங்க, அது மகரிஷியினுடைய அந்த பார்வையில அது எப்படி மகரிஷி பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது, நாம் பிறந்த நோக்கம் வெற்றி பெற 2 தேவை. என்னன்னா, பொருள் தேவை, அறிவின் விளக்கம் வேண்டும். பொருள் எதுக்கு வேணும்? உடலுக்கு வேணும். உடல் நல்ல முறையில அவர் சொல்லுவாரு. 7 சம்பத்துகள்ல உடல் வந்து முதல்ல சொல்லுவாரு. அந்த மாதிரி உடலுக்கு அந்த பொருள் தேவை. அறிவின் விளக்கம் வேண்டும். எதுக்கு? ஆன்மீக இறையுணர்வும் சரியாக இருக்க வேண்டும் என்றால் அந்த அறிவின் விளக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அமையணும். இந்த 2யும் வந்துதான் அமையணும். இந்த 2 அமையணும்னா இந்த மந்திரங்கள் தான் இந்த வேலைகளை செய்யுதுங்கிறாரு. அதுக்கு என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, இந்த 2 தேவையா இருந்துச்சுன்னா நமக்கு வந்து 7 சம்பத்துகள் வேண்டுங்கிறாரு. 7 சம்பத்துகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் சம்பத்து உருவ அமைப்பு. நல்ல 7 சம்பத்துகள் மகரிஷி மகான் அவர்கள் அருளிய 7 சம்பத்துகளில் முதல் சம்பத்து அவர் சொல்றது வந்து உருவ அமைப்பு. உருவ அமைப்புனா நம்ம என்ன கேட்டீங்கன்னா, நல்ல மூக்கு முழியுமா அழகா அந்த என்ன சாமுத்திரிகா லட்சணப்படி அப்படியே அழகா இருக்கணும். அப்படி அது முடியும். அது அல்ல அவர் சொல்றது உருவ அமைப்புங்கிறது. அவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது உடலில் உள்ள உறுப்புகள் ஒச்சம் இல்லாம இருக்கணும், குறையில்லாம இருக்கணும் பாரு. புரியுதுங்களா? அதாவது அதுக்கு தான் சொல்லுவார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதனினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கு பிறத்தல் அரிது. அந்த மாதிரி குறையில்லாத மனிதனா இருக்கணும். அதுதான் முதல் சம்பத்துக்கு மனிதனுக்கு தேவை. 2வது சம்பத்து உருவ அமைப்பு. அதாவது அந்த உருவ அமைப்புல வந்து எந்த புலன்களும் குறையில்லாம இருக்கணும். எல்லா ஐம்புலன்களும் நல்லா வந்து சக்தி பெற்று இருந்தா தான் அது இன்ப துன்பத்தை அவனால அனுபவிக்க முடியும். அதனால உருவ அமைப்புல குறையில்லா புலன்கள் அப்ப அது இருக்கணும். 2வது வந்து உடல் வலிமை. உடல் வலிமை என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, உருவ அமைப்பு மட்டும் இருந்தா பத்தாது. உடல் நல்ல வலிமையா இருக்கணும். அந்த எப்பப்ப உடல் வலிமையா இருக்குதோ, உறுதியான உடல் இருந்தா தான் மனவளம் இருக்கும், உயிர் வளம் இருக்கும், உடல் நலம் இருக்கும். அத நல்லா கவனிச்சுக்கணும். அதனால உடல் வலிமை முதல்ல எடுத்தோனே உருவ அமைப்பு சொல்லுவாரு. அந்த உருவ அமைப்பு மட்டும் இருந்தா பத்தாது. நம்ம குறையில்லாத புலன்களும், குறையில்லாத உறுப்புகளும் பெற்ற அந்த உருவ அமைப்பு மட்டும் இருந்தா பத்தாது. உடல் வலிமையோடு இருக்கணும் பாரு. 3வது வந்து அறிவின் மேன்மை நல்லா இருக்கணும் பாரு. எதுக்கு? கூர்ந்து உணர்ந்து எண்ணி பார்த்து வேண்டிய தேவைகளை பெற கூர்மையான அறிவு வேண்டும். அறிவு இல்லைன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. அறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்க, உருவமைப்பு இருந்து என்ன, உடல் வலிமை இருந்து என்ன? அப்ப அறிவின் மேன்மை முக்கியம். இந்த 3 இருந்தான்னா மேற்கொண்டு ஒரு செல்வம் வேணும். அந்த என்ன கேட்கிறாருன்னா, குணம் வேணுங்கிறாரு. மனிதனுக்கு நல்ல குணம் இருந்தால்தான் மற்றவர்கள் இடத்தில் பழகும் நல்ல தன்மை ஏற்படும் அப்படிங்கிறாரு.
அந்த நல்ல குணம் இருந்தா தான் நம்ம வந்து சமுதாயத்தில் நட்பு நலன் பெருகி சமுதாயத்துக்கு வேண்டிய உதவிகளை நாம் குணம் இருந்தால் தான் செய்ய முடியும், இல்லைன்னா செய்ய முடியாது. அதனால என்ன பண்ணேன்னா, இன்னொன்னு சொல்லுவார் மகரிஷி. நல்லா பாருங்க. ஒண்ணொண்ணுக்கு எப்பவுமே நான் மகரிஷியினுடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் நான் டெஃபினிஷன் குடுத்துக்கிட்டே வரேன். அதையும் நீங்க கவனிக்கணும். அப்ப குணம் என்பதற்கு மகரிஷி குடுக்கிற அந்த வரையறை என்று சொல்லப்படுகிற டெஃபினிஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா, மனிதனின் உள்ளார்ந்த தன்மை, அதனால் வெளிப்படும் அத்தனை செயல்களை குறிக்கும் சொல்லே அந்த மனிதனின் குணம் என்பார். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அதாவது மனிதனின் உள்ளார்ந்த தன்மை, அவன் உள்ளத்துல என்னென்ன தன்மை இருக்கோ அதனால வெளிப்படுகின்ற அவன் செய்கின்ற செயல்கள், அந்த செயல்களை பூரா குறிக்கக்கூடிய சொல்லுதான் அவனுடைய குணம் என்பது. அதனால மனிதனுக்கு குணம் வேணும். குணம் என்ன? எதுக்கு? நட்பு நலன் பெருக, சமுதாயத்தில் நல்ல மற்றவர்களுடன் ஒத்துழைத்து அவர்களுடைய நன்மைகளுக்கு அவர்கள் செய்ய குணம் வேணும். 2வது புகழ் வேணும். கீர்த்தி அல்லது புகழ். முதல்ல வந்து உருவ அமைப்பு, 2வது உடல் வலிமை, 3வது அறிவின் மேன்மை, 4வது குணம், 5வது புகழ் அல்லது கீர்த்தி. அவர் சொல்லுவார், புகழை பத்தி சொல்லும்போது, தானாக தேடிக்கொள்வது புகழ் அல்ல. சில பேர் என்ன பண்ணுவாங்க, தானாவா செல்வங்களை தேடிட்டு காரு பங்களா வச்சுக்கிட்டு அது இதுன்னு பண்ணிட்டு நான் புகழோட வாழ்கின்றேன்னு சொல்லுவார்கள். அது தவறு. அப்படி சொல்லக்கூடாதுங்கிறார். அவர் என்ன சொன்னா, பிறருக்கு செய்யும் நல்ல காரியங்களால் மனம் மகிழ்ந்து அவர்கள் அளிக்கும் சான்றிதழே புகழ்கிறார். நீ வந்து மற்றவங்களுக்கு செஞ்சு அதன் மூலம் அவர்களை வாழ்க்கை நிலம் உயர்ந்து துன்பங்களை மறந்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து அதன் மூலமா உங்களை எப்படியெல்லாம் வாழ்த்துகிறார்களோ அந்த வாழ்த்து தான் உங்களுக்கு புகழ் அப்படிம்பாரு. 6வது வந்து செல்வம். பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. வாழ்க்கையை நல்லா நடத்தி செல்லணும்னா செல்வம் வேணுங்கிறது கண்டிப்பா வேணும். செல்வம் இந்த 6ம் இருந்தா நல்லா சுகமாக இருக்கலாம். அப்ப இந்த 7 சம்பத்துகளையும் பெறுவதற்குத்தான் இந்த மந்திரங்கள் உதவுகின்றனம்பாரு. இந்த மந்திரங்களை பத்தி சொல்லும்போது ஒளி அந்த அந்த மந்திரங்களுடைய அடிப்படையே ஒளிதான். அந்த ஒளிதான் உலகத்தை எல்லாம் ஆட்சி செய்கின்றது. இன்னொன்னு கவனிக்கணும் பாருங்க. இவ்வளவு தூரம் சொல்லிட்டேன். இந்த 7ல அந்த 7 சம்பத்துகள்லயும் எதையாவது குறை இருந்தா அதை பெறுவதற்காக அந்த வடிவில தான் அந்த மந்திரங்கள் அமைந்திருக்கின்றன. எந்த குறைய பெறணுமோ அந்த குறையில் இருக்கின்ற அதை நிவர்த்தி செய்வதற்காக அந்த மந்திரங்களை தேடி அந்த மந்திரங்களை சொல்லணும். அப்ப அந்த மந்திரங்கள்ங்கிறது ஒளியினுடைய வடிவம். அந்த ஒளி தான் உலகத்தை ஆட்சி செய்கிறது. இன்னொன்னு தெரியுமா? நல்லா கவனிங்க. சூட்சும ஒளியின் ஸ்தூல வடிவம் தான் பிரபஞ்சம் அப்படிங்கிறாரு. சூட்சும சூட்சும ஒளி. சூட்சுமன்னா என்ன? மறைமுகமாக இருக்கிறது. ஒளியை நம்மளால பார்க்க முடியுமா? நல்லா கவனிங்க. ஒளி உங்க கண்ணுக்கு தெரியுமா? தெரியும். சித்தர்கள் சொல்றாங்க ஒளி கண்ணுக்கு தெரியும். எப்படி தெரியும்? அந்த ஒளி இந்த சூட்சுமமான கண்ணுக்கு தெரியாத மறைமுகமான அந்த ஒளியினுடைய கண்ல பார்க்கலாம். எப்ப பார்க்கலாம்? அந்த ஒளியினுடைய ஸ்தூல வடிவம் தான் பிரபஞ்சம். நல்லா கவனிக்கணும். இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சம் பிரபஞ்சம்னு சொல்லிட்டு வர்றோம். இந்த மந்திரத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் 2க்கும் ரொம்ப க்ளோஸ் இது இருக்கு. அது இல்லைன்னா இது இல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேத்துக்கு இந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மை, அதனுடைய அமைப்பு, அதனுடைய சக்தி, அது எப்படி இருக்குன்றது என்ற அகக்காட்சியாக நம்ம பார்த்து அதுல இது பண்ணும்போது அந்த பிரபஞ்சத்தினுடைய தன்மையை தெரியும். இந்த மந்திரங்கள்லாம் நமக்கு வந்து பலனளிக்கக்கூடிய தன்மை அளிக்கும். பிரபஞ்சத்தை பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கணும். இந்த பிரபஞ்சம் பிரபஞ்சங்கிறத பத்தி சும்மா நம்ம பாட்டுக்கு வாயில சொல்லிட்டே இருக்கக்கூடாது. அதை அகக்காட்சியாக மனதுல பார்க்கணும். அப்படி அகக்காட்சியாக பார்க்கணும்னா என்ன சார் செய்யணும்? அந்த பிரபஞ்சத்தை பத்தி நம்ம விளக்கணும். அதுக்கு நம்ம ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறோம். பிரபஞ்சம்னா ஒரே ஒரு கிளாஸ், ஒரே ஒரு அமர்வு, ஒரே ஒரு ஒரு நாள், ஒரு சனி, இதே நாள்ல ஒரு நாள் பிரபஞ்சம் முழுவதும் அதை பத்தி பேசுறோம். அந்த அமைப்பு, அதனுடைய சக்தி, அதனுடைய தன்மை, எப்படி அந்த பிரபஞ்சத்துல அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில், பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில், அண்டமும் பிண்டமும் ஒன்றே, அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுவன், பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறான். அப்ப அந்த பிரபஞ்சம் ரொம்ப, ஏன்னா அதுல இருந்து தான் நம்ம வந்திருக்கோம். அப்ப அதை அறியலைன்னா நமக்கு அர்த்தம் இல்லையா? மந்திரத்தினுடைய பலனே இல்லாம போயிடும். பிரபஞ்சத்தை அறியவில்லை என்றால் மந்திரம் சொல்லி பிரயோஜனமே இல்லை. எப்போ ஒண்ணு சொல்லும் போது அதை மனசுல உருவகப்படுத்தி அதனோட நின்று அதை சொல்லும் போதுதான் அந்த மந்திரத்துக்கு சக்தி அதிகமாகுது. அப்பதான் அந்த மந்திரத்தினுடைய பலன் நம்ம அனுபவிக்க முடியும். அதான் சொல்லுவாருங்க. ஒளிக்கும் உலகத்துக்கும், அப்படி அந்த ஸ்தூல வடிவமான அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த உலகம், நாம் வாழுகின்ற இந்த உலகத்திற்கும் நாம் சொல்லுகின்ற மந்திரங்களின் அடிப்படை தத்துவமான அந்த ஒளிக்கும் உள்ள தொடர்பை உபநிடதங்கள் உரைக்கின்றனங்கிறார். இப்ப இந்த இடத்துலயும் உபநிடதங்கள் வருது. 2, 3 இடத்துல உபநிடதங்கள் வருதுனால ஒரு சிம்பிளா அதை லேசா ஒரு கொஞ்சம்
காட்டிடலான்னு பாக்குறேன். டைம் இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. உபநிடதங்கள் வேற ஒண்ணும் இல்லைங்க. 4 வேதங்கள் ரிக், யஜுர், சாம, அதர்வணன்னு 4 வேதம். இந்த 4 வேதங்கள் வந்து 3 தொகுதிகளா பிரிச்சிருப்பாங்க. முதல் தொகுதி மந்திரம், 2வது தொகுதி பிராமணங்கள், 3வது தொகுதி வந்து உபநிடதங்கள். மந்திரங்கள்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4 வேதங்கள்லயும் முதல் தொகுதி வந்து மந்திரம் இருக்கும். அந்த 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 ரிக் ஆனாலும் சரி, யஜுர் ஆனாலும் சரி, சாம ஆனாலும் சரி, அதர்வண வேதமானாலும் சரி, அதுல வந்து முதல் பகுதி வந்து மந்திரங்களுக்கு, மந்திரங்களாலேயே அது வந்து சொல்லப்பட்டிருக்கும். அது முடிஞ்ச உடனே அடுத்தது பிராமணங்கள்னு ஒண்ணு இருக்கும் பகுதி. அந்த பிராமணர்கள் என்ன செய்யணும்னா, இந்த மந்திரம் சொல்லும்போது நம்ம எந்த நிலை உடை உடுத்திருக்கணும், எந்த காலத்துல சொல்லணும், என்னென்ன பொருள்கள் எல்லாம் நமக்கு இருக்கும், அந்த மந்திரங்கள் சொல்லும்போது எப்படி எப்படி உச்சரிக்கணும், அந்த மந்திரங்களுடைய வகை என்னங்கிறதெல்லாம் பத்தி சொல்லக்கூடியது பிராமணங்கள். அந்த உபநிடதங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, 3வது பகுதி வந்து இந்த மந்திரங்களுக்கும் பிராமணங்களுக்கும் இடையில, இல்ல இத சொல்லும்போது இந்த அனுபவம் சரியில்ல அப்படின்னு சொல்லி அத வந்து ஆராயிறது. மந்திரங்களுக்கும் பிராமணங்களுக்கும் இடையில் உள்ள கருத்து வேறுபாடுகளை களைதல். இத சொன்னா சரியில்ல, அத சொல்லணும், இப்படித்தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த அனுபவங்களை சொல்றது தான் உபநிடதங்கள். இந்த உபநிடதங்கள் தான் நான் முதல்ல சொன்ன மாதிரி இறைநிலையோடு பராமொழியில் உணர்த்திய அந்த அனுபவத்தினுடைய தொகுதி தான் இந்த உபநிடதங்கள். பார்த்துக்கணும் நல்லா. அதனால என்ன பண்ணு கேட்டீங்கன்னா, இந்த உபநிடதங்கள் வந்து வேதங்கள்ல அடங்கி இருக்கு. இது போக ஒரு சப் கிளாஸ் என்ன இருக்குன்னா, ஆரண்யன்னு ஒண்ணு இருக்கு. ஆரண்யன் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதாவது சந்நியாசம் பெறாதவர்கள், சந்நியாசம் பெற்றுதான் வந்து முனிவர், ரிஷிகள், யோகிகள் ஆவாங்க. சந்நியாசம் பெறாதவர்கள் இடையில கல்யாணம் பண்ணி, அந்த சந்நியாசம் இல்லாமல் திரும்பி வந்து அந்த ஞானம் அடைந்து அவங்க காட்டுக்கு போறாங்கன்னு வைங்க. அவங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லக்கூடியது ஆரண்யம். அதுவும் ஒரு பகுதியா இருக்கு. அதனால வந்து இந்த உபநிடதங்கள் என்பதே வந்து அதனுடைய அனுபவங்கள் தான் வேதங்கள். அந்த வேதத்தினுடைய கருத்துக்களை சொல்லுவதுதான் உபநிடதங்கள். அதோட புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம. நான் அந்த வேதங்கள பத்தி என்ன சொல்றது, அந்த பாதராயனார் உரையாற்றினாரு. அவர் அந்த உரை வந்து ரொம்ப சிக்கலாக்குனதுனால அந்த அத என்னென்ன வேத கருத்துக்களில் முரண்பாடிய சரி செய்து பாதராயனார் உரை எழுதினார். அதுக்கு பேரு பிரம்மசூத்திரம்னு பேரு. அது சூத்திர வடிவில் இருந்தாலும் அது சிக்கலா இருந்துச்சு. அதனால நிறைய பேத்துக்கு புரியல. அப்புறம் தான் 7ஆம் நூற்றாண்டில் வந்த ஆதிசங்கரர் காலடி கேரளாவை சேர்ந்தவரு. அவர் உரை எழுதினாரு அந்த வேதங்களுக்கு. அதுக்கு பேரு சங்கர பாஷ்யம். பாஷ்யம்னா உரைன்னு பார்த்தோம். அதுக்கு சங்கரர் எழுதினால் சங்கர பாஷ்யம். அவருடைய தத்துவம், சித்தாந்தம் வந்து அத்வைதம். அப்புறம் 13ஆம் நூற்றாண்டுல ஸ்ரீ ராமானுஜர் வந்தார். அவர் எழுதின உரைக்கு பேர் ஸ்ரீ பாஷ்யம். அதனுடைய அவரு கொண்ட தத்துவத்துக்கு, சித்தாந்தத்துக்கு விசிஷ்டாத்வைதம் பேரு. அதுக்கப்புறம் 12ஆம் நூற்றாண்டில் உள்ள மத்துவாச்சாரியார் என்ற மத்துவர். அவர் வந்து 37 நூல்கள்ல உரை எழுதினார் இந்த வேதங்களுக்கு. அவருடைய தத்துவம், சித்தாந்தத்தின் பெயர் துவைதம். அதோட நிறுத்திக்கிறோம் போதும். 2வது தன ஆகர்ஷண சங்கல்பம் மகரிஷி அவர்களிடம் எப்படி சேர்ந்தது, அந்த நிகழ்வுகள் என்னங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். ஏன்னா ஒன்னொன்னா பார்த்தா தான் எல்லாத்துக்கும் வந்து அந்த தன ஆகர்ஷண சக்தி சங்கல்பம் வந்து இவ்வளவு இருந்திருக்க, நடந்திருக்க, அரசியல் நிகழ்வு இருந்திருக்கான்னு நம்மளுக்கு புரிஞ்சாதான் அந்த மந்திரத்தின் மேல உண்மையான ஒரு பாசமும் பதிவும் நமக்கு கிடைக்கும். அதாவது மகரிஷி சொல்றார். மகரிஷி இது அவரே எழுதிய, அவரே சொன்ன ஒரு அந்த கருத்து. 1963ல சின்ன சங்கம் அமைச்சிருக்காரு. என்ன சங்கமா? உலக சமுதாய சேவா சங்கம்னு அதுக்கு ஒரு பேர் என்னமோ அந்த அந்த பொருள்பட ஒரு பேரு வச்சு சங்கத்த அமைச்சு, சின்ன ஓலை குடிசை, கொட்டகைம்பாரு அவர் வார்த்தையில. அந்த ஓலை குடிசையில வச்சிருப்பாரு. அந்த குடிசையில ரெஜிஸ்ட்ரேஷன் ஆயிடுச்சு. அது செஞ்ச 1 ஆண்டு இருக்கும். அவர் என்ன பண்றாருன்னா, அதுல வந்து தவம் சரியா செய்ய முடியுதா என்னன்னு தெரியல. அவர் அந்த ஓலை குடிசைய விட்டுட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க மலை மேல இருக்கிற ஒரு கல்லுல போய் அவர் தவம் நல்லா செஞ்சுக்கிட்டே இருந்தாரு. அந்த அந்த நேரத்துல அந்த சங்கத்தில் சென்ற அன்பர்கள் வந்து அவரு கூடயே சேர்ந்து அந்த தவத்தை, அந்த இவங்கெல்லாம் கீழே உட்கார்ந்து இது பண்ணி அந்த அந்த ஓலை குடிசையில தவம் செய்யும்போது அந்த கல்லுல இவர் உட்கார்ந்து இருக்கிறதுனால அதனுடைய பெருமையை கருதி அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கல்லுல மகரிஷி அதாவது பின்னாடி நல்லா வந்து இந்த கல்லுல மகரிஷி அவர்கள் உட்கார்ந்து தவம் செய்தனால இந்த கல்லுக்கு முன்னாடி ஒரு சின்னம் வைக்கணும். சின்ன ஒரு சின்ன இது மாதிரி ஒரு செவுரு எழுப்பி அதுல வந்து ஒரு இது மாதிரி எழுதி அந்த இது வைப்பாங்களே, அந்த கடப்பக்கல்ல எழுவாங்களே, அந்த மாதிரி எழுதி இவர் இந்த இதுல தான் இருந்தாரு, இதுல தவம் செய்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அந்த அன்பர்கள்லாம் சேர்ந்து ஒரு 160 ரூபா அந்த காலத்துல கலெக்ஷன் பண்ணி வச்சுட்டாங்க. ஆனா அந்த இதை கட்ட முடியல. அந்த சின்னத்தை அந்த கல்லுக்கு பக்கத்துல வைக்க முடியல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்துல மாவட்ட ஆட்சியர் என்று அழைக்கப்படுகின்ற கலெக்டர் கிட்ட பெர்மிஷன்
வாங்கணும். அதை வாங்குறதுக்கு இவரால முடியல. ஏன்னா இந்த சங்கத்துக்குள்ள ஏற்பாடு பண்ணிட்டு வச்சுக்கிட்டு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால. என்ன காரணம் இதுக்கு என்றால், அவர் வந்து பொருளாதாரத்தில் ரொம்ப நலிவடைந்த நிலையில் இருக்கிறார். தெரியும் அவருக்கு ஆரம்பத்திலிருந்தே அவருக்கு வறுமையான நிலை தானே. அதுல இருந்து அப்படியே வந்து 63லயும் எப்படியாவது இதை வழிநடத்தி செல்லணுங்கிறபோது அந்த இதெல்லாம் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது, இந்த நிலையில் இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து வர்றாரு அந்த இடத்துக்கு. அவர் வந்து அந்த ஓலை குடிசை அது இதெல்லாம் பார்த்துட்டு இவர் நேமு அந்த அந்த போர்டு இதெல்லாம் பார்த்து, ஏன்னா உலகத்துக்கே சமாதானம் வேண்டும், உலகமெல்லாம் மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனுடைய தத்துவங்களை பேசும்போது அவர் சொல்வார் மகரிஷிட்ட, ஐயா இது வந்து ஆக்சுவலா வந்து உங்களுடைய எண்ணம் நல்ல பெரிய எண்ணம் தான். ஆனா நீங்க போட்டிருக்கிற எண்ணத்துக்கு வந்து இது வந்து பொருளாதார இது பத்தாது. ஆனா என்னிடம் வந்து அவ்வளவு அளவுக்கு உங்களுடைய அருமையை அறிந்து என்கிட்ட இருந்தாலும் நான் கொடுத்துருவேன். அந்த நிலையில நானும் இல்ல. நானும் பொருளாதாரத்தில் கொஞ்சம் தாழ்ந்தவன் தான். அதனால என்னிடம் ஒரு மந்திரம் இருக்குதுய்யா. ஆனா நீங்க அந்த மந்திரம் வந்து இந்த லட்சுமி தோத்திரம் மந்திரம் மாதிரி 108 தடவை சொல்றது, 1000 தடவை சொல்றது, 1,00,000 தடவை சொல்றது அப்படிப்பட்ட மந்திரம் அல்ல. நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இந்த நில உலகம் இத சுத்தி வந்து அட்மாஸ்பரிக் பெல்ட்ங்கிறாரு அவரு. அதான் நம்ம இதுல நவக்கிரக தவத்துல சொல்லுவோம்ல, அந்த பஞ்சபூதத்துல அந்த நிலத்துக்கு சொல்லும்போது, நிலத்தை சுற்றிலும் ஒரு 10 மைல் உயரத்திற்கு காற்று கவசம் போல் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லுவோம். இத்தனை நாளைக்கு அதுதான் நமக்கு தெரியும். அந்த பெரியவர் சொல்றாரு மகரிஷி அவர்ட்ட. அந்த காத்துல அந்த அட்மாஸ்பரிக் பெல்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல தான் பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை ரகசியங்களும் அந்த அந்த காத்துல தாங்க அடங்கி இருக்கு. அந்த காத்துல இருக்கிற அத்தனை ரகசியங்களையும் அத்தனை சக்திகளும் பெறக்கூடிய மந்திரம் இது. நீங்க லட்சுமி தோத்திரம்னு நினைச்சுக்கிட்டு மறுத்துறாதீங்க. இது வந்து காயத்ரி, லட்சுமி, சரஸ்வதி என்ற அவரவர்களுக்கு அந்த சக்தியை பெறக்கூடிய வகையில் அந்த மந்திரத்தை உச்சாடனம் செய்து அதை வச்சு இந்த மந்திரமா வச்சிருக்காங்க. ரொம்ப சக்தி வாய்ந்தது. நல்லா நீங்க இது பண்ணுங்க. நீங்க அந்த வடிவுல பாருங்க நீங்க. அந்த அந்த உலகத்தை சுற்றியுள்ள அந்த பிரபஞ்சத்தினுடைய ரகசியெல்லாம் அடங்கிய அந்த காற்றில் உள்ள அந்த அட்மாஸ்பரிக் பெல்ட் என்று சொல்லப்படுகின்ற அந்த இடத்துல இருக்கிற மந்திரங்கள இதன் மூலியமா நீங்க அடையும் பொழுது, சொல்லும் பொழுது, அது உங்களுக்கு வந்து நல்ல பொருளாதாரத்திலும் சரி, உங்களுடைய மக்களினுடைய அந்த நடமாட்டத்திலும் மக்களோட பழகுகின்ற நன்மையிலும் சரி, உங்களுடைய நட்பு நலத்திலும் சரி, எல்லாவித துறையிலும் உங்களுக்கு நன்மை தரும். வேணும்னா வாங்கிக்கங்க தர்றேன். அப்படின்னு சொன்னோனே, எப்பவுமே மகரிஷி ஒரு நல்ல குணம் தானே அவர் மறுக்கிறதில்ல. சரி இருக்கட்டும்யா பார்க்கலாம்னு சொல்லி வாங்கிர்றாரு. வாங்கி அப்படியே வச்சு போட்டுறாரு. போட்டுட்டு என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிடுது. அத மறந்துடுறாரு. அந்த மந்திரத்த. எந்த மந்திரத்த? தன ஆகர்ஷண சங்கல்பம் என்று சொல்லக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். பிரபஞ்ச ரகசியங்கள் அடங்கிய அந்த மந்திரம். அத அப்படியே விட்டுறாரு. விட்ட உடனே என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி என்ன பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் அந்த பொருளாதார சூழ்நிலையிலிருந்து வெளிய வர முடியல. ரொம்ப சிக்கல். அத அமைக்கணும், வைக்கணும். அதனால என்ன பண்றாருன்னா, ரொம்ப அவருக்கே மனசு ரொம்ப சங்கடப்படும்போது ஒரு நாள் நினைக்கிறாரு, ஒரு பெரியவர் வந்தாரே, அந்த மந்திரம் குடுத்துட்டு போனாரே, அத பார்க்கலான்னு சொல்லி அந்த மந்திரத்த பார்த்து, அவர் சொல்லியபடி அந்த மந்திரத்த ஜபிக்கிறார். அந்த செய்றாரு. அந்த மந்திரத்த சொல்றாரு. சொல்லி பாருங்க அதிசயத்தக்க வகையில வந்து அவர் என்னன்னு நினைச்சாரோ அத்தனை கிடைக்குது என்று அவர் வாயால சொல்றாரு. கேசட் இருக்கு பாருங்க. நீங்க உள்ள போய் பாருங்க. அவர் வாயாலே சொல்றாரு. எனக்கு எல்லாம் கிடைத்தது. நான் என்னென்ன விரும்பினேனோ நட்பு நலத்திலிருந்து, பொருளிலிருந்து எல்லா நலமும் நான் நினைத்துக்கின்ற என்னுடைய சங்கம் உயர்வடைவதற்கு என்னென்ன நிலை வேண்டுமோ அத்தனை நிலைகளிலும் அந்த மந்திரம் எனக்கு கொடுத்ததுங்கிறாரு. அந்த சந்தோஷத்துல அப்படியே இருக்கும்போது என்ன பண்ணுவாருன்னா, இது நம்ம தவம், தியானம் வந்து ஆன்மீகத்துல நல்ல நாட்டம் கொண்டிருந்ததுனால இந்த மந்திரம் நமக்கு பலிக்குதா? இல்ல இது எல்லாத்துக்குமே பலிக்குமான்னு சொல்லிட்டு மன்றத்தை சேராத அவர்கள் அன்பர்கள். அவர் அந்த அன்பர்களுக்கு கொண்டு வந்து இத குடுத்து, இத கொஞ்சம் நீ அதாவது யார் யாருக்கு வந்து பொருளாதாரத்துல ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில சிக்கலு அது இதுன்னு போட்டு அழுந்தி கொண்டு மனசு வந்து ரொம்ப கவலைப்பட்டுருக்காங்களோ, அவங்கள கூப்பிட்டு இந்த மந்திரத்த செய்யி. இப்படி இப்படி செய்யி அப்படின்னு சொல்றாரு. அதுலயும் அவர்கள் அந்த பலனடைந்ததை இவர் கண்ணால காண்கிறார். அப்படியே செஞ்சு 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 வந்துதான் மன்றங்கள் வந்து நல்ல விலையில வரும்பொழுது, இது ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்த நம்ம மன்ற அன்பர்கள் வந்து நிறைய பேர் வந்து எவ்வளவு மன உளைச்சல்லையும், பொருளாதார வசதிகளையும் கீழ்த்தங்கி இருந்திருக்காங்க. அவங்களுக்கு குடுத்தா என்னன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் தான் அந்த தன ஆகர்ஷண சங்கல்ப மந்திரத்தை மன்றங்களுக்கு அனுப்புறாரு. மன்றங்கள அனுப்பி நீங்க எல்லாம் யார் வேணாலும் விருப்பம் போல செய்யுங்கன்னு. செஞ்ச பின்னாடி தான் இன்னைக்கு இந்த நிலையில வந்திருக்கு. ஆனா, அதே மந்திரம் அவருக்கு பின்னாடி என்றைக்கு இது விஷன் என்று சொல்லி யுனிவர்சிட்டி சப்ஜெக்ட் ஆச்சோ,
அது எல்லா கர்மயோகம் என்ற எல்லா உலக சமுதாய பொதுநெறி மதம்ங்கிறதுக்கு வரும்போது இப்படி ஒரு குறிப்பிட்ட ஒரு மதத்தை சார்ந்த மந்திரங்களை வந்து நம்ம இது பண்ணக்கூடாது. அதுல பொதுவா வைக்க வேண்டாம். அதை வந்து யார் யார் விரும்புறாங்களோ அவங்கெல்லாம் தனியா வீட்டுல செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த அந்த அப்படி சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை இன்னும் சில மன்றங்கள்ல செய்து கொண்டு நல்ல முறையில வளர்ச்சி அடைந்து வந்துகிட்டு இருக்காங்க. எவ்வளவோ அன்பர்கள் இந்த மந்திரத்தை பற்றி அவங்க வேணுகின்ற தேவைகளை பூரா பூர்த்தி செஞ்சிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த மந்திரத்தை அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் அந்த ஏற்புரை வழங்குகிறார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த மந்திரம் வந்து எப்படிப்பட்ட மந்திரம் அது நான் ஏற்றேன் என்று சொன்னேன். ஏன்னா காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது பக்தி மார்க்கத்தினுடைய அடிப்படை தத்துவம் இது. அவர் சொல்ற காரணத்தை பாருங்க. அத்வைத கருத்து உடையவர்கள் இது தேவைதானா என நினைத்தால் வேண்டாம். அது என்ன அத்வைத கருத்து? அத்வைத கருத்து என்பது நீயும் தெய்வம், நானும் தெய்வம், ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் ஒன்றே என்பது சங்கராச்சாரியா அவர்கள் ஏற்படுத்திட்ட சைவ சித்தாந்தத்தினுடைய அந்த தன்மையில வரக்கூடிய அந்த கருத்து தான் அத்வைதம். அந்த கருத்தை உடையவர்கள் இதை தேவைதானா என நினைக்க வேண்டாம். அத்வைத மகானாகிய அதை ஏற்படுத்திய அந்த ஆதி சங்கரருக்கே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்க மதத்திலேயே வந்து என்ன பண்றாங்கன்னா ஜாதி பிரதிஷ்டம் செய்திருக்காரு. அப்பவே அவர் ரொம்ப துன்படைஞ்சிருக்காரு. அவர் பெரிய மகான். இந்த அத்வைத கருத்தை வந்து ஒவ்வொரு நேரடியா சென்று உலகங்கள் பூரா பரப்பியவர். அப்படி இருக்கிற அவருக்கே வந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, அந்த விதமான தொந்தரவுகள் வரும்போது அவர் என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒளி வடிவத்துல மந்திரங்கள் இருக்கு பாத்தீங்களா, அந்த மந்திரங்கள்ல ஒளி வடிவத்துல அதை உற்பத்தி பண்ணி சௌந்தரிய லகரி, சக்தி வணக்கம், சக்தி வழிபாடு போன்ற நூல்களில் உள்ள மந்திரங்களை எழுதி எந்தெந்த ஒளி வடிவம் எந்தெந்த உருவங்களை வைக்க வேண்டுமோ, என்னென்ன தேவைகளை பெற வேண்டுமோ அதெல்லாம் வைத்து அந்த தோத்திரங்களை ஏற்படுத்தினார். இந்த முறையில் விளக்கம் பெற்று ஆராய்ந்து நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிம்பாரு. நல்லா கவனிக்கணும். அப்ப அவர் சொல்றது அப்படிதான். அதை ஏற்படுத்திய அந்த சாதி சங்கரரே வந்து அவர் ஏற்படுத்திய மந்திரங்கள் பூரா இந்த ஒளி வடிவத்தினுடைய அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சக்தியை எங்க இருக்காது, நம்மளுடைய உலகத்தை சுற்றியுள்ள அந்த அட்மாஸ்பரிக் பெல்ட் என்று சொல்லப்படுகிற அந்த 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 என்ன பார்த்தீங்கன்னா 10 மைல் உயரத்துக்கு காற்று கவசம் போல் கவர்ந்துள்ளதும் போல அந்த இடத்துல தான் அந்த பிரபஞ்சத்தினுடைய சக்தி பூரா அமைஞ்சிருக்கு. அந்த சக்தியை பெறுவதற்கு ஒளி வடிவிலான எப்படி ஒளி வடிவில் வைப்ரேஷன் வச்சு அந்த மந்திரங்களை சொன்னா அது வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்லி தான் அவர் செஞ்சிருக்காரு. அந்த உண்மையை உணர்ந்து நீங்க என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, அதை நீங்க நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். அந்த வழியில நீங்க பார்த்து செய்யுங்க அப்படிம்பாரு. அதாவது எல்லா தெய்வங்களையும் ஒப்புக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது நம்ம கர்மயோகம். அதனால வந்து எந்த இதையும் வந்து நம்ம வந்து யாரும் ஒருவர் வந்து அவங்களுடைய வாழ்க்கை நலத்துக்காக, அவங்களுடைய சௌரியத்துக்காக, அவங்க நல்லா சுகமாக நீண்ட ஆயுள் பெற்று வாழ வேண்டும் என்று அவர்கள் செய்கின்ற அத்தனை எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, எந்த தெய்வ நிலைகளை கொண்டாலும் சரி, எந்த மந்திரங்களை கொண்டாலும் சரி, அதை நாம் வந்து துவேஷம் செய்யாமல் அதை மதிக்க வேண்டும். அதுதான் நான் ஏற்படுத்திக் கொண்ட கர்ம யோகத்தினுடைய உண்மையான தத்துவம் அதுதாங்கிறாரு. அதனால அவர் ஏற்படுத்திய கர்மயோகத்தின் அர்த்தமே அதுதான். அவர் சொல்வார் பாருங்க, பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான். வார்த்தையை போடுறாரு பாருங்க. பக்தி நெறியில் மனிதன் தெய்வத்தை நம்புகிறான், ஞான நெறியில் தெய்வத்தை உணர்கிறான், உள் உருக்கத்தோடு எந்த நெறியை பின்பற்றினாலும் மனிதனின் ஆணவத்திரை நீங்கிவிடும். எப்படி? உள் உருக்கத்தோடு, அதான் ரொம்ப முக்கியம். உள் உருக்கத்தோடு எந்த நெறியை பின்பற்றினாலும் மனிதனின் ஆணவத்திரை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்கள் 3 குற்றங்கள் ஆணவம் கண்மை மாயம் நீங்கிவிடும், மறைந்து விடும் பாரு. அதனால எந்த மந்திரத்தையும் அவங்களுடைய என்ன பண்ணுன்னா, யார் யாரு எப்படி வணங்குறாங்களோ அது அவங்களுடைய அறிவினுடைய திறமை. அதை நம்ம மதிக்கத்தான் வேணுமோ ஒழிய அதை வந்து நம்ம ஏளனம் செய்யவோ இருக்கக்கூடாது. அதை வந்து இந்த நிலையில நின்னீங்க அதை பண்ணீங்க அப்படிம்பாரு. அப்ப அந்த மந்திரத்தினுடைய தன்மையை பத்தி அவர் சொல்லும்போது, பொதுவாவே வந்து இந்த தன ஆகர்ஷண சங்கல்பம் என்ற மந்திரத்தினுடைய அந்த அந்த அமைப்பு வந்து பிஜய் மந்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற பிஜ அச்சரங்களை கொண்டது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் சொல்றது பாருங்க, தன ஆகர்ஷண சங்கல்பம் என்ற மந்திரத்தில் பிஜய் என்று சொல்லப்படும் வார்த்தைகள் நிறைய அடங்கியிருக்கின்றன. அது ஒரு அச்சரத்திற்குண்டான ஒளி அதிர்வு கொண்டது. மகரிஷி எப்படி பார்க்கிறான்னா, பிஜய் மந்திரத்தில் ஒரு எழுத்தை உச்சரிக்கும் போது அது பிறக்கும் இடம், முடியும் இடம்,
இடையில் உள்ள அது அந்த ஒரு வார்த்தை போடுவாரு, கியூபிக் இன்ச் ஆஃப் ஏர்ம்பாரு. இப்ப இதுல என்ன அர்த்தம் நல்லா பாருங்க. அது எளிமையா சொல்றேன் நானு. ஒரு பிஜே மந்திரங்கிறது ஒரு எழுத்த வச்சு சொல்லுகிற அந்த மந்திரம். ஒரு எழுத்தினுடைய அர்த்தம் வந்து பயங்கரமான சக்தி வாய்ந்ததா இருக்கும் ஒவ்வொரு எழுத்து. அதான் பிஜே அட்சரங்கிறது. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி மந்திரங்கள ஒரு எழுத்த உச்சரிக்கும் போது, அந்த உச்சரிச்ச உடனே அத முடிக்கிறோம் பார்த்தீங்களா? அந்த 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 மந்திரம் பிறக்கும் இடமும், முடிக்கிற இடத்துக்கும் இடையில ஒரு சின்ன மைன்யூட் ஒரு கேப் வரும். அந்த கேப்ல தான் வந்து காற்றினுடைய வெற்றிடம் நிகழ்கிறது. அதத்தான் என்ன சொன்னாரு? கியூபிக் இன்ச் ஆஃப் ஏர். கியூபிக்ன்னு சின்ன இன்ச் ஆஃப் ஏர். அந்த வெற்றிடத்துல தான் அந்த மந்திரத்தினுடைய அந்த சக்தி, அந்த ஒலியினுடைய அதிர்வு அந்த இடத்துல வைப்ரேஷன் ஏற்பட்டு, அது வந்து அந்த சொல்லுபவர்களுடைய உயிர்ல வந்து அதிர்வை ஏற்படுத்துங்கிறது. எப்படி சொல்றாரு பாருங்க விளக்கத்த. அந்த மந்திரம் ஒரு வார்த்தையை சொல்ல ஒரு அட்சரத்துல பிஜே மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு அட்சரத்துல ஆரம்பிக்கும் போதும் சரி, அதை முடிக்கும் போதும் சரி. நல்லா கவனிங்க. ஸ்ரீ அப்படிங்கிற ஸ்ரீ இஸ்ன்னு வார்த்தை வச்சு ரீன்னு இழுக்கும்போது அந்த இடையில இருக்கிற அந்த காத்து வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த இடையில இருக்கிற அந்த காத்து வழியில வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற அந்த ஒளியினுடைய அதிர்வு அந்த இடத்துல ஏற்பட்டு, அந்த இடையில அந்த காற்றுள்ள அந்த இடத்துல ஏற்பட்டு, அது உயிர்லயும், நரம்புலயும், செல்களிலயும் போய் அதிர்வை ஏற்படுத்தி, அது அதிர்வுனால அதற்கு வந்து அதிகமான அந்த நல்ல சக்தியை உண்டு பண்ணுகிறதுங்கிறாரு. அந்த அது வெளிப்படும் இடத்தில் ஏற்படும் அதிர்வு, சொல்பவருடைய உயிரில் அதிர்வு அலை ஏற்படும். அதற்கு தக்கவாறு உடல் நரம்புகள், செல்கள் எல்லாம் ஊக்குவிக்கப்படுங்கிறாரு. அதான் இந்த பீஜ மந்திரத்தினுடைய சக்தி. ஒரு அட்சரத்திற்கு அதாவது ஒரு அட்சரம் என்பது ஒரு எழுத்து. அது ராவா இருக்கலாம், காவா இருக்கலாம், ஹாவா இருக்கலாம், காவா இருக்கலாம். எது வேணாலும் அந்த ஒரு எழுத்து சொல்லும்போது என்ன ஆகும்னா, அதுல ஆரம்பிச்சு முடிக்கும்போது அதுல இடையில ஏற்படுற அந்த அதிர்வு, அந்த சொல்லுபவனுடைய உயிர்ல, நரம்புல, சதையில எல்லாத்துலயும் செல்கள் எல்லாம் நிறைஞ்சு அவருக்கு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா, அப்படியே அந்த உயிரினுடைய செல்லு எல்லாத்தையும் வந்து ஊக்குவிக்கப்படும். அந்த ஒரு அட்சரத்திற்கு அந்த பலன்னா, அத தொடர்ந்து இன்னொரு அட்சரம் வரும். அப்ப இன்னும் கொஞ்சம் கூடும் பலம். அப்ப இன்னொரு அட்சரம் வரும். அப்ப 1, 2, 3, 4 அட்சரங்களுக்கு வந்துச்சுன்னா, அந்த இடையில இருக்கிற அதிர்வுகள் கூட அந்த வைப்ரேஷன்பாங்க அதிர்வுகள். வைப்ரேஷன் கூட அந்த மந்திர ஒலியினுடைய வைப்ரேஷன் கூட அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அந்த உயிர்லயும், அந்த நம்மளுடைய செல்லுலயும், நரம்புகள்லயும் போய் அதெல்லாம் ஊக்குவிக்கும்போது, அப்பதான் நான் முதல்லயே சொன்னேன். அதாவது ஒரு சீரான சொல்லை சீரான கதியில் சொல்லிக்கொண்டே இருக்கும் பொழுது, அந்த சொல்லினுடைய ஒலியினுடைய அதிர்வானது சொல்பவருடைய உயிரையும், உடலையும் காக்கும் கவசமாகுங்கிறதுக்கு நான் முதல்ல சொன்னதுக்கு இப்ப மகரிஷி இங்க அத விளக்குறாரு. அந்த இடையில ஏற்படுகின்ற அந்த அதிர்வு, அந்த பீஜே மந்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மந்திரத்தை ஆரம்பிச்சு அந்த முடிக்கும் பொழுது அந்த இடப்பட்ட அந்த தூரத்துல இருக்கக்கூடிய அந்த காற்றில் இருந்து இடைவெளி தானே அந்த காற்று. அந்த காற்றில் ஏற்படக்கூடிய அந்த ஒளியினுடைய அதிர்வு, அது உயிரிலையும், அந்த உடலில் உள்ள நரம்புகள்லயும், செல்லுகள்லயும் பூந்து உயிருக்கு அப்படியே சக்தி குடுத்து, அந்த உடலையே சக்தியாக மாத்துகிறது. அதான் அந்த அந்த அட்சரத்தினுடைய பலன் அது. அப்ப ஒரு எழுத்து அப்படின்னா அடுத்தெழுத்து, அடுத்தெழுத்து, அடுத்தெழுத்து. அப்படி சொல்லும்போது எவ்வளவு குடுக்கும் பாருங்க. இதுதான் வந்து மந்திரத்தினுடைய அடிப்படை தத்துவம். பிஜே மந்திரத்தின் அடிப்படை தத்துவம். நல்லா சொல்லணும், நல்லா பார்த்துக்கணும். பிஜே மந்திரங்கிறது ஒரு எழுத்து சொல்லக்கூடியது. இது அப்படியே அந்த அந்த எழுத்த சொல்லிக்கொண்டு அப்படியே அடுக்கடுக்கா சொல்லிட்டு போக நமக்கு நன்மை உண்டாகிக் கொண்டே இருக்கும். அந்த அடிப்படையில் அமைந்துதான் இந்த என்னது தன ஆகர்ஷண சங்கல்ப மந்திரம். அந்த மந்திரத்தில் உள்ள அந்த சொல், ஒளி, அதன் வைப்ரேஷன் தான் பலம் கொடுக்கும். அதற்கு தக்கவாறு பிஜ மந்திரங்கள் அமைக்கப்பட்டு மந்திரங்கள் உருவாக்கப்பட்டன. 2வது, இந்த மந்திரங்கள்லாம் வந்து எப்படி செயலாகுதுன்னு பார்க்கணும். நல்லா கவனிக்கணும். இந்த மந்திரங்கள் நீங்க மந்திரம் சொல்றேன்ல சார், நானும் மந்திரம் சொல்றேன். அந்த மந்திரம் சொல்லணும்னா எப்படி செயலாக்கத்துக்கு வருது? எப்படி நமக்கு நன்மை கிடைக்குது? அந்த மந்திரத்தை சொல்லும்போது நமக்கு என்ன வேண்டும்னு நினைச்சு, ஏன்னா 7 சம்பத்துகள்ல என்ன சம்பத்து உனக்கு வேணும்? அந்த சம்பத்த நினைச்சு நீ சொல்லும்போது, அது எப்படி நமக்கு பலிதமாகுது? எப்படி நமக்கு கிடைக்குது? எப்படி பிரபஞ்சத்திலிருந்து வருதுங்கிறத வந்து அவரே சொல்றாரு பாருங்க.
மந்திரங்கள் சொல்லும் போது அதை நினைத்தால் மட்டும் போதாது. நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. மந்திரங்களை நீங்க சொல்றீங்க, அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நினைச்சுக்கிட்டே சொன்னா மட்டும் போதாது. மனதை தகுதியாக்கி கொள்ள வேண்டும். மனதை தகுதியாக்கி கொள்ள வேண்டும்னா இந்த இடத்துல என்னன்னா, ஒரு மந்திரம் சொல்றீங்கன்னா அந்த மந்திரத்தினுடைய அர்த்தங்களை அதை புரிந்து அதை மனசுக்குள்ளேயே உருவகப்படுத்தி அதை மனதை தகுதியாக்கிக்கணும். அந்த மந்திரத்தினுடைய சொல்லு இதுதான், இந்த உருவம் தான், இந்த வைப்ரேஷன் தான், இதுதான் இப்படியா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை அப்படியே நீங்க என்ன பண்ணணும், மனதுல போட்டு அதை வந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை அழுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும்ங்கிறாரு. அது அப்படி பண்ணினாத்தான் அந்த வைப்ரேஷன் ஆகி பிரபஞ்ச உயிரில் பதிவாக வேண்டும். நீங்க அப்படி வந்து நல்லா சொல்லும் போது, ஆழமா சொல்லும் போது இது என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இது அப்படியே அந்த மந்திரங்கள் போய் அப்படியே பிரபஞ்ச உயிர்ல பதிவாகும். இன்னொன்னு ஒரு சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்ப உங்களுக்கு ஒரு குறை வந்துருச்சு. ஒரு மனசுல ஏதாவது ஒண்ணு வேணும். யாராவது மகரிஷி கொடுத்த மாதிரி ஒரு மந்திரம் சொல்றாங்க, ஐயா இதை உச்சரிங்க அப்படின்னு. அது அந்த மந்திரத்தை வாங்கும் போதே எங்கன்னா இந்த மந்திரத்தை உச்சரிக்கணுங்கிறது வந்து உங்க உடம்புல கையில வாங்கின உடனே ஐம்புலன்களை ரெஜிஸ்டர் ஆயிடும். அந்த மந்திரத்தை பாக்குறீங்க, அதை படிச்சு பழகுறீங்க, அதை சொல்றீங்க. அப்படிங்கும் போது அந்த ஐம்புலன்கள் மேல் அளவுல அது வந்து ரெஜிஸ்டர் ஆகும். இதை செய்வோம் அப்படின்னு சொல்லி. அதுதான் வந்து புறமணம். மேல் மனங்கிறது. சப்போஸ் அந்த மனத்தை வாங்கி ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு அடிக்கடி எனக்கு வேணும் வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது அந்த மந்திரம் என்ன ஆகுதுன்னா, அந்த மந்திரத்தினுடைய தன்மை, அதனுடைய அர்த்தம் அது அப்படியே போய் உங்க மூளையில ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். நல்லா கவனிக்கணும். மூளையில ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும்போது அது வந்து நடுமன பதிவுன்னு சொல்லுவாங்க. அந்த நடுமன பதிவுல பதிஞ்சிட்டு மேற்கொண்டு நீங்க வந்து அதை ஆழமா போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது அப்படியே போய் அதனுடைய கருத்துக்கள், அதனுடைய வைப்ரேஷன், அதனுடைய அதிர்வுகள் அப்படியே போய் உங்களுடைய அடிமனம் என்று சொல்லப்படுகிற அந்த கருமையத்துல போய் அப்படியே பதியும். அப்படி அந்த கருமையத்துல போய் பதியும் போது என்னதுன்னா, அந்த பதிஞ்சிடுச்சுன்னா எப்பவுமே பாருங்க, உங்களுடைய கருமையத்துக்கும் பிரபஞ்சத்தில் உள்ள கருமையத்துக்கும் எப்பவுமே தொடர்புண்டு. நீங்களா படிச்சிருப்பீங்க, நிறைய சொல்லியிருப்பாங்களே உங்களுக்கு தொடர்புண்டு. அப்படி அந்த தொடர்புடும் போது இங்க கருமையத்துல பதிஞ்சிச்சுன்னா இது அங்க போயிடும். அங்க போனோம்னு இங்க வந்துடும். அப்போ ஒரு தொடர்பை ஏத்திரும். அப்ப தொடர்பை ஏத்தணும்னா நீங்க அடி மனசுல மேல் மனசுல இருந்து அது நடுமனத்துக்கு கொண்டு வந்து நடுமனத்துல இருந்து உங்களுக்கு வந்து கீழ் மனத்துல, அதான் அடிமனம், அடிமனத்துல போடணும். அந்த அடிமனத்துல போட்டா தான் அது வந்து பிரபஞ்சத்திற்கு அலைவரிசையா போகும். இன்னொன்னு கேட்டுங்க, பிரபஞ்சத்தை நாம் அறிய வேண்டும் என்றால், பிரபஞ்சத்துடன் நாம் பேச வேண்டும் என்றால், ஆற்றல், அதிர்வு, அலைவரிசை இந்த 3 நிலைகளை பத்தி தான் நம்ம யோசிக்கணும். அதுலதான் பிரபஞ்சத்தோட நம்ம பேசணும். நம்ம சொல்லக்கூடிய சொல்லு ஆற்றலாக இருக்கணும். அது மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த நல்ல சொல்லாக இருந்தாலும், என்ன தேவைப்பட்டு நீங்க மனசுல நினைச்சு அந்த சொல்றீங்களோ அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஆற்றலா இருக்கணும், அதிர்வு ஜாஸ்தி இருக்கணும், அலைவரிசை அதிகமா போகணும். அப்ப அலைவரிசை, அதிர்வு, ஆற்றல் இந்த 3 நிலைகளை பற்றி இந்த 3 நிலைகளில் நாம் புரிந்து கொண்டால்தான் நாம் பிரபஞ்சத்தை புரிந்து கொள்ள முடியும். நல்லா கவனிக்கணும். இந்த வைப்ரேஷன் தான் பிரபஞ்சத்துக்கு போகும். அதுக்கு தான் ஒரு மகான் சொல்லிடுவாரு, யூனிவர்ஸ்ங்கிறது பிரபஞ்சம். யூனிவர்ஸ் இஸ் நாட் என்னது பனிஷிங் யூ. பிரபஞ்சம் உங்களை தண்டிப்பதும் இல்லை. யூனிவர்ஸ் இஸ் நாட் பனிஷிங் யூ. யூனிவர்ஸ் இஸ் நாட் பிளஸிங் யூ. அந்த பிரபஞ்சம் என்பது உங்களை வாழ்த்துவதும் இல்லை. பிரபஞ்சம் உங்களை கட்டளையிடுவதும் இல்லை. பிரபஞ்சம், the universe is not ordering you. என்ன சொல்லுது? இட் ரெஸ்பான்ஸ். இட்டுங்கிறது என்ன? பிரபஞ்சம். the universe is response. வைப்ரேஷன் தட் யூ ஆர் கிரியேட்டிங். நீங்க என்ன வைப்ரேஷனை கிரியேட் பண்றீங்களோ அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த பிரபஞ்சம் என்று சொல்லுகின்ற அந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுக்கும். அதனால என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, திங்க் பாசிட்டிவ்லி அண்ட் பாசிட்டிவிட்டி வில் கம் பேக் டு யூ. நீங்க என்ன பாசிட்டிவா திங்க் பண்றீங்களோ அந்த அதாவது என்ன சொல்லுவாங்க, நேர்மறையை நினைத்தால் அந்த நேர்மறையான எண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். அதெல்லாம் இது பண்ணணும். அது என்ன சொல்றாரு? the universe is response the vibration that you are creating. நீங்க என்ன வைப்ரேஷனை உண்டு பண்றீங்களோ அந்த வைப்ரேஷன் தான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கும். what you put in the universe, it will come back
டு லைக் அன் எக்கோ. நீங்க யூனிவர்ஸ்ல எந்த விதமான வைப்ரேஷன் கொடுக்குறீங்களோ அந்த வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த பலன் வந்து அப்படியே திருப்பி எதிரொலியாக உங்களுக்கு எதிரொலி எப்படி நம்ம சத்தம் போட்டோம்னா அது அப்படியே திருப்பி நமக்கு வருதோ அதே மாதிரி பிரபஞ்சத்துக்கு கொடுக்கின்ற அந்த வைப்ரேஷன் அப்படியே அதனுடைய அர்த்தத்தை பலனை உங்களுக்கு ஸ்தூல வடிவில் கொடுக்கும். நல்லா கவனிச்சுக்கணும். ஸ்தூல வடிவுன்னா என்ன? உங்க கண்ணுக்கு தெரியும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயா எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு பணம் வேணும், எனக்கு நல்ல ஒரு மனைவி வேணும், நல்ல எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும். இதெல்லாம் வந்து அதாவது இதெல்லாம் வந்து என்ன சூட்சுமமான நினைவுகள். இதெல்லாம் அதுக்கு வந்து உருவம் கிடையாது. ஆனா நீங்க அதை வைப்ரேஷன் அந்த பிரபஞ்சத்துக்கு அனுப்பும்போது அது திருப்பி கொடுக்கும்போது ஸ்தூலமாக கொடுக்கறதுன்னா உங்க கண்ணுல காட்சியாக கொடுக்கறதுன்னா நீங்க பொண்ணு வேணும்னா பொண்ணு வரும், நல்ல நகை வேணும்னா நகை வரும், நல்ல வீடு வேணும்னா நல்ல வீடு. நீங்க என்னென்ன பாசிட்டிவா போடுறீங்களோ அத்தனை வந்து ஸ்தூல வடிவமாக திருப்பி கொடுக்குங்கிறது தான் அதனுடைய அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதான் இந்த மந்திரத்தினுடைய வேலை. அப்ப என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு மந்திரத்தையும் நீங்க சொல்லும் பொழுது அது மேல் மனத்திலிருந்து நடுமணத்துல அனுப்பிச்சு நடுமணத்திலிருந்து அப்படியே அடிமனத்துல கொண்டு போய் ரொம்ப ஸ்ட்ராங்கா போடும்போது தான் அந்த பிரபஞ்சத்துக்கு அது போகும். அந்த பிரபஞ்ச உயிரில் தான் நிரந்தர பதிவாகும் பாரு. நல்லா கேட்கணும். அதாவது மகரிஷி சொல்லுவாரு, அது எப்படி வருதுன்னா இறைநிலையானது பிரபஞ்சம் முழுதும் பரவி அறிவு என்ற நிலையில் உயிருள்ள உயிரற்ற பொருள்களில் நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. நல்லா பார்க்கணும். இந்த பிரபஞ்சம் என்ன பண்ணுதுன்னா இறைநிலையில் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பரவி இந்த இறைநிலை அந்த சக்தி இறைநிலையுடைய சக்தி பிரபஞ்சம் முழுவதும் பரவி அறிவு என்ற நிலையில் உயிருள்ள உயிரற்ற பொருள்களில் நிறைந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அதனால வந்து எல்லாத்துலயும் இருக்கிறனால அதனால் யார் யார் எங்கு எது எது வேண்டினாலும் விரும்பியவரிடம் அது வந்து அடைந்து விடும். எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அதுக்கெல்லாம் மகரிஷி பல டெஃபினிஷன்ஸ் எல்லாம் நல்ல அருமையா கொடுத்திருப்பாரு. அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா அரூபமான எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறையாற்றலின் அலைவடிவமான இயக்கங்கள். நல்லா கவனிக்கணும். அந்த இறைவனுடைய இறையாற்றலுடைய அலை வடிவமான இயக்கம் நான் சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல அலை வடிவம் அவருடைய அத்தனை அம்சங்களும் இறைவனுடைய அத்தனை அம்சங்களும் எப்படி அடங்கி இருக்கு நம்ம கருமையத்துல அலை வடிவங்களை அமைங்கி இருக்குங்கிறாரு. அந்த அலை வடிவங்களில் இயக்கங்களாக அனைத்தும் உருவ தோற்றமாக சிறப்பான மனிதனிடம் உள்ள கருமையத்தில் அடங்கியுள்ளன. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுங்க. அரூபமான எல்லையற்ற ஆற்றல் உள்ள இறையாற்றலின் அலை வடிவமான இயக்கங்கள் அனைத்தும் உருவ தோற்றங்களில் சிறப்பான மனிதனிடம் உள்ள கருமையத்தில் அடங்கியுள்ளன. இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப எப்பவுமே வந்து இறைநிலை வந்து எப்பொழுதுமே நம்ம கருமையத்துல அவருடைய சக்திகள் பூரா அலைவடிவங்களா மாற்றி நம்ம உள்ளத்துல தான் இருக்கு. அப்ப அதுல இருந்து நம்ம வேணுங்கிறது அங்க போய் இந்த பிரபஞ்சத்துக்கு போய் திரும்பி நம்மளுக்கு வரதான் நம்ம அந்த இதை மந்திரங்கள் மூலம் நம்ம எப்படி பெறணுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்குத்தான் நான் சொல்லிருக்கேன், ஆழ்ந்த அடிமனசுல போட்டு அது பண்ணுவோம். அவர் தான் இன்னொன்னு சொல்லுவார் பாருங்க, ஒருவர் எண்ணம் எண்ணினால் அது பிரபஞ்சம் முழுவதும் உள்ள உயிர்களோடு தொடர்பு கொண்டு பதிவாவதோடு பிரபஞ்ச உயிரில் நிரந்தர பதிவாகிறது. யூனிவர்சல். நீங்க ஒரு எண்ணெய் எண்ணிட்டேன்னு வச்சுக்கீங்க, அது பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லா உயிர்களையும் போய் பதிவாயிரும். அது பதிவானது இல்லாம பிரபஞ்சம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பிரபஞ்ச கருமையத்துல போய் நிரந்தர பதிவாயிரும். அதான் யூனிவர்சல் சோல் பிரபஞ்ச உயிரில பதிவாகிறது. இப்படி ஒருத்தர் ஒரு தடவை எண்ணும் எண்ணத்தால் ஏற்படும் உடல் மூளை தன்னுரி பிற உயிர் பதிவுகள். இப்படி ஒரு எண்ணம் போது இந்த உயிர் பதிவுகள் திரும்பி திரும்பி உடல்ல அவங்க உடல்ல இவங்க உடல்ல பிரபஞ்ச உடல் அப்படி இப்படி எல்லாம் போய் பதிவாகிறதுனால அந்த பதிவு வந்து திரும்பி திரும்பி பிரதிபலிக்கும் போது எண்ணம் தோன்றிய இடத்திலேயே அதிக அழுத்தமாகி செயலாவது இயல்பும் பாரு. உண்மைன்னு சொல்ல அது இயல்பு. இதை விட ஒரு முக்கியமானது இப்ப சொல்றதுக்கு நேரம் இல்லை. அதாவது டேராடூன் விமானப்படைய தளத்துல போய் நம்ம அப்துல் கலாம் அவர்கள் ஒரு நேர்காணல்ல பண்றாரு. நல்லா சொல்றாரு, பட் சக்சஸ் இல்லை. அப்படியே மனசு நொந்து போய் அந்த டேராடூனுங்கிறது டெல்லி பக்கத்துல இருக்குன்னு நினைக்கிறேன், அந்த ரிஷிகேஷ்க்கு போயிடுறாரு. மனசு நொந்து போய் அங்க போய் கங்கையில குளிச்சுட்டு அப்ப நம்ம இங்கே இந்த எட்டிமடையா இங்கேயோ ஒரு ஊர் இருக்குல்ல, அந்த ஊர் இந்த திருநெல்வேலி பக்கத்துல இருக்கிற அந்த சிவானந்தர் சிவானந்தர் தான் அங்க ரிஷிகேஷ்ல ஆசனம் வச்சிருக்காரு. அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவர்கிட்ட போய் நேரா வந்து கலந்து பேசி இப்படி எல்லாம் வருத்தத்தை சொல்றாரு. நான் நல்லா சொன்னேன், நல்லா எல்லாரும் பாராட்டினாங்க, ஆனா என் லிஸ்ட்ல வரலைங்கும் போது அப்பதான் அவர் சொல்றாரு, நீ எல்லாம் செஞ்சதெல்லாம் சரிதான், நான் சொல்ற மாதிரி நீ செய்யும் பாரு. என்ன செய்யணும்னு, உன்னுடைய இதயத்திலிருந்து துடிதுடிப்பான உணர்விலிருந்து துளிர்விட்டு தூய்மையாகவும் வலுவாகவும் இருக்கும் ஆசைக்கு அபாரமான மின்காந்த சக்தி உண்டு. ஒவ்வொரு இரவும் மனம் உறக்க நிலையில் ஆழ்ந்து விடும் பொழுது அந்த சக்தியானது வான்வெளியில் கலக்கின்றது.
கலந்ததும் இல்லாமல் சக்தி பெற்ற அந்த மின்காந்த ஆற்றல் பிரபஞ்ச இயக்கத்தால் மேலும் 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 வலுவடைந்து தினம் தினம் அதிகாலையில் உணர்வு நிலையில் சங்கமிக்கிறது. அப்படி உணர்வு நிலையில் சங்கமிக்கும் பொழுது இந்த சக்தி வாய்ந்த ஆற்றல் ஒரு நாள் நிச்சயமாக அது நிஜமாகும். யுக யுகமாக தொடர்ந்து வரும் இக்கருத்தை இந்த 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 நான் சொல்ற இந்த கருத்து வந்து இப்பதான் நான் புதுசா சொல்ல, யுக யுகமா வந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட அந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை போல் நீ நம்புகிறாய் அல்லவா, அதே மாதிரி இதையும் நீ நம்பணும்னு சொல்லி ஒரு ஒரு அறிவுரை கொடுப்பாரு. அதன் மேலதான் அவர் என்ன பண்ணுவாரு, அப்படியே அடி மனசுல போட்டு 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 விமானத்துக்கு வேண்டி டேராடூன் போய் விமானத்துல பயிற்சி பெற்று விமானத்தை ஓட்டணும்னு நினைச்சவரு இந்த அடி மனசுல ஆசையை போட்டு பிரபஞ்சத்துக்கு அனுப்பி கடைசியில என்ன என்ன செயல்ல வந்து எவ்வளவு உயர்ந்த நிலை அடைஞ்சாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர் விமானம் ஓட்டுறதுக்கு ஆசைப்பட்டவர் கடைசியில ராக்கெட் தொழில்நுட்பத்துக்கு வந்து தலைவராகி அதுல பெரும் வளர்ச்சி அடைந்தார். அப்ப அந்த மனதினுடைய எண்ணம் எவ்வளவுன்னு பாருங்க. இப்ப வந்து இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை வரும் சனிக்கிழமை நான் வந்து அந்த மந்திரத்தை ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உள்ள அர்த்தங்களை அப்படியே சொல்லி அது எவ்வளவு தூரத்துக்கு அது சக்தி வாய்ந்தது, எப்படி எல்லாம் செய்யணும், எந்தெந்த காலத்துல செய்யணும் அப்படிங்கிற விளக்கத்தை வருகின்ற சனி இதே ஞாயிறு மாலை அமர்வுல வந்து கண்டிப்பா நான் இதை முடிச்சிடுறேன், கண்டிப்பா சொல்றேன். இந்த அளவுக்கு எனக்கு நேரத்தை அளித்து இவ்வளவு கருத்துக்களையும் சொல்லுவதற்கு எனக்கு வாய்ப்பளித்த ஐயா இறை மதன் ஐயா அவர்களையும் ஜூம் கோஆர்டினேட்டர் சசிகலா அம்மா அவர்களையும் நன்றி கூறி என்னுடைய இந்த சின்ன சிந்தனையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களில் நம்ம சொன்ன மாதிரி இந்த தன ஆசன, அதாவது அதுக்கு பேர் வச்சிருப்பாரு, சர்வ சித்தி நல்கும் சர்வ வசிய தன ஆகர்ஷணா சங்கல்பம்னு மகரிஷி பேர் வச்சிருக்காரு. அதுக்குண்டான அர்த்தத்தை நம்ம வருங்காலம் பார்க்கலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.